இன்று நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் முத்து ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி முத்து ஐயா அவர்கள் கத்தார் நாட்டில் வசித்து வருகின்றார்கள். நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஐயா அவர்கள் கடந்த 24 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். கல்வி தகுதியாக பிஎஸ்சி வேதியியல், பிடெக் பொறியியல், எம்எஸ்சி யோகா பட்டங்களை பெற்றுள்ளார்கள். தனியார் நிறுவனத்தில் பொறியியல் மேலாளராக பணியாற்றி வருகின்றார்கள். கல்கத்தா சர்வதேச மாற்று முறை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இயற்கை மருத்துவத்தில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார்கள். ஜோதிட கலையில் ஜோதி ஆதித்யா என்ற பட்டம் பெற்றுள்ளார்கள். மேலும் கத்தார் நாட்டின் எழுமின் அமைப்பு ஞான தென்றல் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. ஐயா அவர்கள் கத்தாரில் ஸ்கை யோகா ட்ரஸ்ட் நிறுவி பவுண்டர் ட்ரஸ்டியாகவும் பொறுப்பாசிரியராகவும் திறம்பட சேவை செய்து வருகின்றார்கள். மேலும் குவைத், சவுதி அரேபியாவில் ஸ்கை ட்ரஸ்ட் நிறுவி திட்ட அலுவலராக சேவை செய்து வருகின்றார்கள். மேலும் விண்ணலை வழியாக பல சிந்தனை உரைகள் வழங்கிய சிறப்புக்கு உரியவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் விஞ்ஞான ஆராய்ச்சி ஆன்மா கேள்வி பதில் நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும்வழி வளமாக அறிவு அறிந்து அன்பு பலி குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கெட்டுப்போகும் பாலுக்குள் கெட்டு போகாத நெய் இருக்கிறது. அதுபோலவே அழிந்து போகும் இந்த பரு உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த ஆன்மா முதலில் அந்த ஆன்மா என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது என்றால் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? அதுவும் இந்த 2025ஆம் ஆண்டுல மே மாதத்துல அமெரிக்கால டல்லாஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு மாநாடு அல்லது ஒரு கருத்தரங்கம். அதுல ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர், மருத்துவர், விஞ்ஞானி அவர் சொன்ன பல கருத்துக்களை தான் உங்களோடு நான் இன்னைக்கு அடுத்த ஒரு 20-25 நிமிடங்களுக்கு பகிர்ந்து கொண்ட பிறகு நாம் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். முக்கியமாக நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இவர் தான் அந்த மருத்துவர், டாக்டர். இவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் மூளையில ஆராய்ச்சி செய்தவர். கிட்டத்தட்ட 7000 அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அவர் அந்த 40 வருட அனுபவம், 7000 அறுவை சிகிச்சை செய்தது பிளஸ் மற்ற பல மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆன்மாவை பற்றி என்னென்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் ஒரு ப்ரெசன்டேஷன் அங்கே கொடுத்தாரு. அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக இவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால் 3 விஷயங்கள். ஆன்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா, அதை எப்படி நிரூபிப்பது. ரெண்டாவது, மனம் அப்படிங்கிறது என்ன, எங்க இருக்கிறது, இந்த மனதோட ஒரு முக்கியமான உறுப்பு இந்த மூளை அப்படிங்கிறது உண்மையா இல்லையா, இதை எப்படி நிரூபிப்பது. இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை நோக்கிய ஒரு பயணத்துல தான் பல ஆராய்ச்சியாளர்கள் இதை செய்துட்டு இருக்கிறாங்க.
இப்போ இந்த ஆராய்ச்சி, இது விஞ்ஞானம், இது நமக்கு புரியுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை. ரொம்ப 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 எளிமையான முறையில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாம அதை நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் எதை நிரூபிக்கணும் என்பதை முயற்சி செய்திருக்கிறார்களோ, அந்த பயணத்தின் போது பல விஷயங்களை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ஏன்னா இதுவரைக்கும் அடைந்த விஞ்ஞானம் என்பது ஒரு கருத்து, ஆனால் இப்போ அவங்க பார்க்கறது இன்னொரு கருத்து. இதெல்லாம் பார்க்கும்போது இது இது என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்த ரிசல்ட் என்ன வரும் என்பதை அவர்கள் ஒரு ஆர்வத்தோடு தேடும் முயற்சியில அந்த ஆராய்ச்சியை செய்கிறார்கள். ஆனா வேதாத்திரியம் தெரிந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் அவங்க செய்கிற அந்த ஆராய்ச்சியோட எண்ட் ரிசல்ட், அதாவது ஃபைனலா அவங்க என்ன கண்டுபிடிப்பார்கள் என்பது நமக்கு முன்னாடியே தெரிகிறது என்பதுதான் இந்த வேதாத்திரியத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளை ஒரு அஹ், வேதாத்திரிய விஞ்ஞானிகளாக நம்மை உருவாக்குவதற்கு அத்தனை கருத்துக்களையும் ரொம்ப ஆழமாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு சின்ன அறிமுகத்தோடு நம்ம இதை தொடரலாம். இந்த முதல் 3 கேள்விகள்ல ஒரு பாதியிலேயே நான் இடையில நிப்பாட்டிட்டு, இந்த வேதாத்திரியம் என்ன சொல்லுகிறது இதை பற்றி அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உள்வாங்கி கொண்டு அதற்கு அப்புறம் அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க. ஏன்னா அங்கங்க ஒரு கேள்வியை கேட்பேன் நான். அந்த கேள்விக்கு பதில் வேதாத்திரியத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண உடனேயே நமக்கு தெரிஞ்சிரும். அப்போ விஞ்ஞானிகள் இதைத்தான் கண்டுபிடிக்க போறாங்க, உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது 1848 கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னாடி இவர் ஒரு ரயில்வேல வேலை பார்த்த ஒரு ஃபோர்மேன், ஒரு தொழிலாளி. அவருடைய வேலையை அங்கே இருக்கிற பாறைகளில் நடுவில் ஓட்டையை போட்டு, ஒரு இரும்பு கம்பியை வச்சு ஓட்டையை போட்டு அதில் வெடிமருந்தை வச்சு அந்த பாறையை பிரித்து அந்த ரயில்வே ட்ராக் போகிறதுக்கு உண்டான பாதையை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை தான் அந்த இடது பசங்க பார்க்குறேன் அவருடைய வேலை. இவர் இப்படி இந்த கடப்பாறையை வச்சு அந்த அந்த வலது பக்கம் இதில் இருக்க இந்த கம்பியை வச்சு தோண்டி உள்ள வெடிமருந்து வைக்கும்போது ஒரு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததுனால என்ன ஆகி போச்சு, வெடிச்சு முன்னாடியே வெடிச்சதுல இந்த இரும்பு கம்பி அவருடைய தலையில, முன் தலையில உள்ள புகுந்து இடது கண்ணோட சைடு வழியாக அந்த கண்ணு வெளியில வந்துடுச்சு. அது அந்த அந்த மண்டை ஓட்டோட அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி இறங்கி இடது கண் வழியாக வெளியில் வந்துடுச்சு. உடனே கீழே விழுந்தவரை அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்காங்க. அங்கே ஒரு நரம்பியல் மருத்துவர் ஒருத்தர், மூளையில் இருக்கிற அந்த எக்ஸ்பர்ட் ஒரு மருத்துவர், அதுக்கு அவர் ஒரு சர்ஜன். அந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவர் 12 வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கிறார். இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி, நாம உயிர் வாழ்றது, நாம வேலை செய்யறது, நம்ம திங்க் பண்றது, நாம ஒரு பொருளை உணர்வது எல்லாத்துக்குமே காரணம் மூளை. அந்த ஆன்மாங்கிறதுல ஒன்றும் கிடையாது, எல்லாம் மூளை சம்பந்தப்பட்டது தான், மனம் என்பது மூளை சம்பந்தப்பட்டது தான் என்ற ஒரு புரிதலோடு இருந்தவர்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி அவரால் 12 வருடம் உயிரோட, அதற்கு அப்புறம் அவர் உயிரோட இருந்தாரு, அவர் எல்லா வேலைகளையும் செய்தாரு. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு முன்னாடியும் நடக்கிறதுக்கு பின்னாடியும் அவருடைய பர்சனாலிட்டியில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகி போச்சு. முன்னாடி கோபமே படமாட்டாராம், இதுக்கப்புறம் பயங்கரமாக கோபப்படுறவராக மாறிட்டார். இது இந்த ஆராய்ச்சி தான் ஒரு முதல் துவக்க புள்ளியாக. அப்படின்னா இந்த மூளையை தவிர ஏதோ ஒன்று இருக்கிறது, அது என்னதுன்னு கண்டுபிடித்தால் மட்டுமே நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். 100% மூளையை மட்டுமே இல்லை. இந்த மதத்துல ஸ்பிரிச்சுவல்ல ஆன்மான்னு சொல்றாங்க, மனசுன்னு சொல்றாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு ஆர்வம், அந்த தூண்டுதலின் பேரில் அதற்கு அப்புறம் பல ஆராய்ச்சிகள் அவர்கள் தொடர்கிறார். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஆராய்ச்சி. இது ஒரு இளம் பெண். அந்த பெண்ணோட மூளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மூளையை பார்த்தா இது நார்மலா ஆரோக்கியமாக, உங்களுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற படத்தில் இருக்கிற மூளை எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இது ஆரோக்கியமான மூளை, இது வேற ஒருத்தருடையது. ஆனா இந்த பெண்ணோட மூளையில இப்படி இருக்கு, கருப்பா இருக்கு இந்த பக்கம். இது என்னன்னு கேட்டா, இது மூளையை 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 75% மூளை செத்து போச்சு. அவங்க அதை அதை செரிப்ரல் ஃப்ளூயிட் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஜீவ வித்துக்குளம்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் அங்கே இருக்க ஒழிய மூளையோட பகுதிகள் அங்கே பாதிக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர்றாங்க அந்த பாப்பாவை. அவங்க மருத்துவ சிகிச்சை செய்கிறாங்க.
இப்போ இதுவரைக்கும் கண்ட புரிதலின்படி மூளையில 75% போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பொண்ணால எந்த வேலையுமே செய்ய முடியாது என்பதுதான் அவர்களுடைய அந்த புரிதல். ஆனா அதற்கு அப்புறம் அவங்க அந்த அறுவை சிகிச்சை செய்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து பள்ளிக்கூடம் போகுது, எல்லா வேலையும் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை என்பதை அது நிரூபணம் செய்யும். இங்கேயும் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது, வெறும் மூளையை தவிர. மூளையே போனா கூட அந்த சக்தி எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதாவது இன்னைக்கு கவிதையில் கூட ஒரு சொன்னாங்களே, ஒரு அந்த உடலுக்குள்ள உயிர், உயிருக்குள்ள அறிவு, அந்த அறிவு தான் தெய்வமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தனை சிறப்பான இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பது ஆன்மா என்று மகரிஷி சொல்லி இருக்கிறார்களே, அந்த ஆன்மா ஒருவேளை உண்மையோ அப்படிங்கிற அளவுக்கு இது இந்த ஆராய்ச்சியோட முடிவு வந்து கொடுத்திருக்கிறது. இது ஜோஷுவா அப்படிங்கிற இது வந்து ஆரோக்கியமான ஒரு மனிதனுடைய மூளையோட எம்ஆர்ஐ. இது அவரோட எம்ஆர்ஐ. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-65% தண்ணீர் தான் அங்க இருக்கு அந்த மூளையில. ஸோ மூளை செயல்படவில்லை. ஆக்சுவலா இவரை கூட்டுட்டு வந்ததே ஹாஸ்பிட்டலுக்கு, இவரை எப்படியாவது கொன்னுருங்க, இவர் உயிரோட இருக்கிறதே சிரமம், மூளை இவ்வளவு தூரத்துக்கு போச்சு, அப்புறம் கருணை கொலை செய்வதுதான் நல்லதுன்னு சொல்லி தான் மருத்துவர்கள்ட்ட எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இந்த விஞ்ஞானப்படி மூளையோட முன்பகுதி, அந்த முன்பகுதி தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்றது, ஒரு 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 ஒருமித்த எண்ணத்தோடு அதை செயல்படுத்துவதற்கு காரணமாக இருப்பது. அப்புறம் அந்த செரிபெல்லம்ங்கிற ஒரு பகுதி, இதெல்லாம் இல்லைன்னா வாழ்வது என்பது ரொம்ப சிக்கலாக இருக்கும். அப்படின்னு வந்தவங்களை அவங்க என்ன செய்ய முடியுமோ ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. ஆனால் அதற்கு அப்புறம் அவர் உயிரோடு இருக்காரு. ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாட்டுத் துறையில் நல்ல செயல்பட வேண்டும் என்றால் கோஆர்டினேஷன், ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், இதெல்லாம் மூளையில் இருக்கிற முன்பகுதி சிறப்பாக வேலை செய்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த திறமை கிடைக்கும். ஆனால் அத்தனை திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை பார்த்து விஞ்ஞானம் மூளையே இல்லாட்டாலும் ஏதோ ஒன்று இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இது இன்னொரு மேகி அப்படி இந்த பேர்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆரோக்கிய ஒரு ஒரு பெர்சனோட மூளையோட எம்ஆர்ஐ. இவங்களுக்கு ஒரு 25% அந்த மூளை வந்து டெட், அதாவது அது வேலை செய்யலை. இந்த இந்த அம்மா வந்து எம்ஏ லிட்ரேச்சர் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்க எல்லா வேலையும் ஒழுங்காக செய்கிறாங்க. எம்ஏ லிட்ரேச்சர் அளவுக்கு படிக்கிற அளவுக்கு பியூர் விஞ்ஞானத்தின்படி பார்த்தால் இந்த மூளையோட இந்த பகுதி வேலை செய்யலைன்னா அவங்களால அதை செய்யவே முடியாது. ஆனால் செய்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஸோ அப்போ இதுவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த அதே கேள்வியை உருவாக்குகிறது. என்ன நடக்குது அங்க? எது அத்தனையும் இயக்கி கொண்டிருக்கிறது? என்ன விஷயம்? அதை எப்படி நாம கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியோட தொடர்தல். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு ஆராய்ச்சி. நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒருத்தர், நம்ம மூளையை பார்த்தோம்னா அந்த முட்டைக்கோஸ் மாதிரி ரெண்டு பகுதி சேர்ந்து தான் அந்த மூளை இருக்கும். இடது மூளை, வலது மூளைன்னு சொல்றோம். இந்த இடது மூளை வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடியது, 5 3 எத்தனைன்னு கேட்டா 8ன்னு சொல்லக்கூடியது. வலது மூளை தான் வந்து ஒரு கற்பனா சக்தி, கிரியேட்டிவிட்டி, படைப்பு திறன், நம்ம உள்ளுணர்வுன்னு சொல்றோம், உள்ளுணர்வு, உணர்வுகள், இதெல்லாம் வந்து வலது மூளையோட வேலை. அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமா இந்த ஆளுக்கு வந்து என்னன்னா இந்த ரெண்டு மூளையுமே அவுட், அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100% மூளை இவருக்கு வேலை செய்யலை. என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னால், இந்த இடத்துல ஒன்று இருக்க மூளை தண்டுன்னு சொல்கிறோம். மூளையையும் நம்ம பிற பகுதியில் இருக்கிற உடல் பகுதியிலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த மூளை தண்டுன்னு சொல்கிறோம். இந்த மூளை தண்டு வேலை செய்கிறது. ஆனால் மூளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 98-99% அது வேலை செய்யலை, டெட்டா பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த எம்ஆர்ஐல அவங்களுக்கு தெரிகிறது. இப்போ இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மருத்துவ விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். 100% மூளை போச்சு அப்படிங்கிறது தெரியும். ஆனா இவர்கள் இதற்கு அப்புறம் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தால், வேதாத்திரியத்தை முழுமையாக புரிந்து கொண்டிருந்தால், இவங்க என்ன சொல்றாங்களோ அது நமக்கு தெளிவாக தெரிய வரும். இதைத்தான் அவங்க சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மூளை 100% வேலை செய்யல, அந்த ரெண்டு ஹெமிஸ்பியர், ரெண்டு பகுதிகளும் அவுட்டு. அப்போ என்னவாக அந்த ரிசல்ட் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நாம நினைவுபடுத்திக் கொள்வதற்கு வேதாத்திரியத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இந்த வேதாத்திரியம் நமக்கு என்ன சொல்லுது, இது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக
இந்த உதாரணத்தை எடுத்திருக்கிறேன். இந்த உதாரணம் நம்ம சொல்ற கருத்தை புரிந்து கொள்வதற்கு மட்டும்தான். 100% எல்லா லாஜிக்கும் இதில் அப்ளை பண்ணால் வேலை செய்யாது. ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் சமைக்கிறாங்க. அது பின்னாடி ஒரு சமையல் கூடம்னு ஒன்று இருக்குது. அங்கே ஏகப்பட்ட சமையலை பண்ணுறாங்க. அந்த சமைச்சு சமைச்சு அந்த உணவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வலது பக்கத்தில் இருக்கிறது டைனிங் டேபிள் ஏரியா. அங்கே ஒரு 300 ஒரு 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 100 டேபிள் இருக்குது. ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒரு 4 பேர் உட்காரலாம், 400 பேர் சாப்பிடலாம். ஸோ இங்கேருந்து உணவு அங்கே போய்கிட்டே இருக்குது, அங்கே சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயம் திருமண மண்டபத்தில் ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கவங்களுக்கு யாருக்கு எப்போ ஜூஸ் வேணுமோ அந்த ஜூஸ் சமையலறையிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஜூஸையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு சாப்பிடணுமோ அவங்க போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த ஹாலில் உட்காந்துக்கலாம். கல்யாணம் முடிச்சுங்க வீட்டுக்கு போயிடலாம். இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. இந்த அடுப்படியிலிருந்து உணவு போகிறது ஒரு சைடுக்கு, இன்னொரு சைடுக்கு வந்து ஜூஸ் போய்கிட்டே இருக்கு. இது நமக்கு நல்ல புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த உணவு என்பது ஜீவகாந்தம், இந்த கிச்சன் என்பது கருமையம். நம்ம உடல்ல இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடல்ல ஒரு ஜீவகாந்தம் ஓடுது. அந்த ஜீவகாந்த ஓட்டத்தோட ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கு. அதைத்தான் கருமையம் என்று மகரிஷி சொல்லி இருக்கிறார்கள். இந்த கருமையம் தான் அங்க எல்லாமே அங்க இருக்கு. என்ன சாப்பாடு வேணாலும் அங்கதான் தயாராகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில எனக்கு நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நோய்களுக்கும் வாழ்க்கை சிக்கல்களுக்கும் அத்தனையும் உருவாக்குகிற அந்த பதிவுகள் எங்க இருக்குன்னு சொன்னா நம்முடைய கருமையத்துல தான் இருக்கு. இங்க என்ன இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் என்பது நடக்க போகிறது. எப்படி நடக்குது? இந்த ஜீவகாந்தம் கருமையத்திலிருந்து வெளியில வருகிற அந்த ஜீவகாந்தம் எதை கொண்டு வரணுமோ அதை ஈர்த்து என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளாக நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. அது நமக்கு நல்ல தெரியும். இப்ப நம்ம உடல்ல ஓடுகிற ஜீவகாந்தம் அது ஒரு அலை. மகரிஷி என்ன சொல்றாங்க? அது மூளை வழியாக செல்லும் பொழுது எண்ணமாக செயல்படுகிறது. உடல்ல இருக்கிற செல்கள் வழியாக செல்லும் பொழுது உணர்வுகளாக மனம் இயங்குகிறது. அப்படிங்கிறது தான் மகரிஷியோட டெஃபினிஷன். நமக்கு தெரியும். இப்போ அப்போ இந்த மூளை அப்படின்னு நாம சொல்லும் போது இங்க எண்ணங்கள் அப்படின்னு ஒன்று வருது. இதை நான் எப்படி உபயோகப்படுத்தியிருக்கேன்? கிச்சன்ல இருந்து சாப்பாடு வருது, டைனிங் டேபிள்ல எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு அங்கே சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. இந்த சாப்பிட்றவங்கெல்லாம் புலன்கள்னு வச்சுக்குவோம். ஒரு 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 சின்ன ஒரு கற்பனை. புலன்கள் வாய்தனை சாப்பிடுது. ஸோ அதனால புலன்கள் சாப்பிடுகிறது. இப்போ இந்த மூளை வழியாக செல்லக்கூடிய ஜீவகாந்தம் எண்ணமாக வருகிறது அப்படிங்கிறது மகரிஷியோட தத்துவம். ரெண்டாவது, இந்த உடல்ல இருக்கிற அத்தனை செல்கள் வழியாக ஜீவகாந்தம் போகும் பொழுது அது எனக்கு உணர்வாக தெரிகிறது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசிட்டு இருக்கும் போது என் சுண்டு விரல்ல ஒரு ஈ வந்து உட்கார்ந்துருக்குன்னு எனக்கு தெரியுது. உடனே காலை நகட்டுறேன், ஈ பறந்து போயிடுச்சு. நான் பேசிட்டு இருக்கிறேன், கண்ணு இங்க பார்த்துட்டு இருக்கு, சிந்தனை சிந்தனை உரையில இருக்கு. ஆனாலும் என் சுண்டு விரல் மேல போகிற அந்த ஜீவகாந்தம் ஈ உட்கார்ந்த உடனே அது அந்த வேறுபாட்டை உணர்வதினால் என் சிந்தனை பூரா பேச்சில் இருந்தாலும் என் சுண்டு விரல் மேல ஒரு எறும்பு இருக்கு, இல்ல ஒரு ஈ இருக்கு எனக்கு தெரிந்து அதை ஒரு ஆக்ஷனும் கொடுத்து அதை நான் வெளியிலையும் தள்ளிடுறேன். இதுதான் நாம உணர்வுகள் என்று சொல்லுகிறோம். அப்போ மகரிஷி அவர்கள் ஜீவகாந்தம் தான் மனமாக செயல்படுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மனசுக்கு ரெண்டு வேலை இருக்கு: நினைப்பது, உணர்வது. நினைப்பது என்பது மூளை வழியாக செல்லும் பொழுது நடக்கிறது. உடல்ல இருக்கிற அத்தனை செல்கள் வழியாக, முக்கியமாக புலன்கள் வழியாக செல்லும் பொழுது அதை உணர்வாக நாம உணர்கிறோம். இதுதான் சிம்பிளா வேதாத்திரியத்தோட கான்செப்ட். இப்போ இதுல ஆன்மான்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், இந்த கருமையம்தான் ஆன்மா. ஆன்மால தான் அத்தனை பதிவுகளும் இருக்கு. நான் செஞ்சது மட்டும் இல்ல, எங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, ஓரறிவு தாவரத்திலிருந்து அத்தனை விஷயங்களும் இந்த ஆன்மாவில் இருக்கிறது. இதுதான் கருமையம். அதுதான் காந்த திணிவு பெற்ற உடலில் இருக்கக்கூடிய மையப்பகுதி. காந்தத்தை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதனால ஆன்மா அழிவில்லாதது. இதுவும் நமக்கு தெரியும். இந்த நடுவுல நாம என்ன பார்த்திருக்கோம்? ஜீவகாந்தம்னு ஒன்று பார்த்தோம். அப்ப மனம் என்றால் என்ன? அது ஜீவகாந்தம் தான். ஆறாவது தன்மாற்றம் என்று நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப ஆறாவது தன்மாற்றம் அந்த மனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மூளை வழியா போச்சுன்னா எண்ணமாக, உடல் வழியா போச்சுன்னா உணர்வாக அது மாற்றம் பெறுகிறது. இதுவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப மகரிஷி தத்துவப்படி மனம் என்பது எங்கே இருக்கிறது? விஞ்ஞானம் என்ன ஆராய்ச்சி செய்கிறது? மனம் அதனுடைய ஒரு உறுப்பு மூளையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குது. அந்த அவங்க ஆராய்ச்சி செய்த அதனுடைய ஒரு கேள்வி, மூளை என்பது மனதின் ஒரு உறுப்பா அப்படிங்கிற கேள்விக்கே அவங்களுக்கு பதில் தெரியல. இப்ப நமக்கு தெரியும், மூளை என்பது மனதின் ஒரு உறுப்பா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்?
கோமால இருக்கிறவருக்கு சுத்தமா எண்ணமும் இல்லை, உணர்வும் இல்லைன்னு நமக்கு தெரியும். சப்போஸ் இந்த டைனிங் டேபிள், உதாரணத்துக்கு 50 டேபிள் இருக்கு, ஒரு டேபிள்ல ஒரு 4 பேர் இருக்கலாம், சாப்பிடலாம். இந்த 50 டேபிள்ல ஒரு 20 டேபிள் உடைஞ்சு போச்சு, அங்க யாரும் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அதாவது மூளை 50% பாதிக்கப்பட்டிருக்கிறது. டைனிங் டேபிள்ல, டைனிங் ரூம்ல ஒரு பாதி டேபிள் உடைஞ்சு போச்சுன்னா மிச்சம் இருக்கவங்க சாப்பிடலாமா சாப்பிட முடியாதா? மிச்சம் இருக்கிற டேபிளையும் வருவாங்க, சாப்பாடு கிடைக்கும், சாப்பிடலாம், போய்கிட்டே இருக்கலாம். ஆனா அட் ஏ டைம்ல 200 பேர் சாப்பிட முடியாது, 100 பேர் சாப்பிடலாம். இப்போ நமக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிகிறது. அடுத்தாப்புல மூளை வந்து எல்லா டேபிளும் உடைஞ்சு போச்சு, ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கு, 3 பேர் தான் உட்காந்து சாப்பிடலாம். இப்பவும் அங்க சாப்பாடு வரும், அங்க 3 பேர் சாப்பிடலாம், போய்கிட்டே இருக்கும். அப்போ மூளை 98% டேமேஜ் ஆனா கூட ஜீவகாந்த அலை மூளை வழியாக செல்லும், அங்க எண்ணம் வரும். இதுதான் மகரிஷி தத்துவத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே சமயம் ஹோல் டைனிங் ஹாலையே கொலாப்ஸ் ஆயிட்டு உடஞ்சி சுத்தமா ஒரு மேஜையும் இல்லை. இப்போ மனசு செயல்படுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், மூளை அந்த ஜீவகாந்தம் உடல் வழியாக செல்லும் பொழுது ஜூஸ் மட்டும் அங்கே போய்கிட்டே இருக்கும். அப்போ உணர்வுகள் அங்கே இருக்கும், எண்ணங்கள் அங்கே இருக்காது. இவ்வளவுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வேதாத்திரியத்தின்படி நம்ம உடல்ல ஆன்மான்னா என்ன, மனசுனா என்ன, எத்தனை உறுப்புகள் இருக்கிறது, மனசோட 2 வேலைகள் எப்ப செயல்படுகிறது, இவ்வளவுதான். இப்போ அந்த கேள்விக்கு வருவோம். அந்த மருத்துவ ஆராய்ச்சிங்கிறவருக்கு கிட்டத்தட்ட 100% மூளை வேலை செய்யல, டைனிங் டேபிள் டோட்டலா கொலாப்ஸ்டு. இப்போ இவர் வாழ முடியுமா, வாழ முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, விஞ்ஞானத்தின்படி மூளை டெட்டுனா டெட்டுங்க, அவர் அவ்வளோதான், வேஸ்ட், கோமா, ஃபுல்லாக கோமால தானே இருக்க முடியும் அவர், எப்படி கூடி அங்கே வேலை செய்ய முடியும்? ஆனால் இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஆராய்ச்சியில், அந்த ஆள் உயிரோடு இருக்கார். ஆனால் அவரால் பேச முடியாது, கேட்க முடியாது, திங்க் பண்ண முடியாது, அதாவது சிந்திக்க முடியாது. ஏன்னா மகரிஷி தத்துவப்படி அதுவும் மேட்ச் ஆகுது. ஆனால் அவருக்கு உணர்வுகள் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். உணர்வுகள் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இது எனக்கு ஐயோ இதை ஏன் எனக்கு காமிக்கிறீங்க, துன்பமா இருக்கு அவருக்கு. இப்ப ஏதோ ஒண்ணு தொட்டு பார்க்குறாரு, ஐயோ இது எனக்கு வேண்டாங்க அப்படிங்கிறாரு. இல்ல கால் கீழே வைக்கிறாரு, ஆனா அந்த காலில் வந்து ஒரு உணர்வு தெரியுது, ஏதோ ஒன்று என் கால் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கு, பள்ளி போய்கிட்டு இருக்கு, அது அவருக்கு அது தெரியுது. அப்போ உணர்வுகள் வேலை செய்கிறது, சிந்தனை வேலை செய்யலை. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன், இங்கே ஃபுல்லாக ஜீவகாந்தம் போல, ஏன்னா மூளை டெட்டு, டைனிங் டேபிள் இல்லை. ஆனால் இங்கே ஜீவகாந்தம் போச்சுன்னா மகரிஷி உணர்வுகள் இருக்கும் தானே சொல்கிறாரு. அதைத்தான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக வேதாத்திரியம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாக வேகமாக அவர்களுடைய ஆராய்ச்சியை நகர்த்திட்டு போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியல. ஸோ அதனால் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த முடிவுக்கு வருவதற்கு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கணும், ஏகப்பட்ட காசை செலவழிச்சிருக்கணும், ஏகப்பட்ட நேரத்தை செலவழிச்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு வகையில் பார்த்தா அவங்க கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரிகிறது. இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு இன்னொரு ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆராய்ச்சி. இவர் என்ன பண்றாரு, 2 மூளை இருக்குன்னு பார்த்தோம், இடது பக்கம் வலது பக்கம். இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி இருக்குங்க. அப்பதான் இந்த இடது மூளையும் வலது மூளையும் ஒண்ணா இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நான் இதை பார்க்க முடியும், என் என் வேலையை இவர் நம்மளால செய்ய முடியும். இந்த இடத்துல இவர் என்ன செய்யறாரு, இவர் இந்த டாக்டர், இவரும் வந்து இவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. இதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸே கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன பண்ணினார், இந்த மூளையோட ஏகப்பட்ட மூளை சர்ஜரி பண்றவர். ஸோ இவர் என்ன பண்ணினார், இந்த 2 மூளையும் இருக்கிற கனெக்ஷன் இருக்குல்ல, இதை கட் பண்ணிட்டார். ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொடர்பை கட் பண்ணிட்டு, இப்போ இந்த ஆளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், அவங்களுடைய புரிதல் படி இடது மூளை லாஜிக்கா 5 3 8ன்னு சொன்னா 8ன்னு சொல்லணும். ஆனா வலது மூளைக்கு உணர்வுகள் இருக்கா, வேலை செய்யணும், உணர்வுகள் வேலை செய்யணும். ஆனா இந்த ரெண்டு கோஆர்டினேட் பண்ணக்கூடாது. ரெண்டு கோஆர்டினேட் பண்ணுச்சுன்னா சம்திங் நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதுதான் அவர்களுடைய கணக்கு, அவர்களுடைய புரிதல் படி அவர்கள் எதிர்பார்க்கிற ரிசல்ட். ஆனால் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடது மூளைக்கு இதுதான் பந்துன்னு சொல்றாங்க, வலது மூலையில இந்த கண்ணாடி, ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு தெரியும் இந்த பந்து சைஸில் ஓட்ட விழுந்திருக்கு, அந்த சைஸ்ல எல்லாம் உடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பந்து தான் அதை போய் அடிச்சிருக்கணும், அதனால தான் இந்த ஜன்னல் உடைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அங்கே 2 மூலையும் பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை.
இப்போ அவர்கிட்ட இடது பக்க மூளை செயல்படுகிறதா என்பதற்கு பல டெஸ்ட் பண்றாங்க. 5 3 எத்தனை, இது என்னது, அதெல்லாம் தெளிவா ஆன்சர் பண்றாங்க. வலது மூளை கொண்ட செயல்பாடுகளையும் செஞ்சுட்டாங்க. இப்போ இந்த ரெண்டையும் காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் பந்து, இந்த பக்கம் உடைஞ்ச கண்ணாடி, ஆனா இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிற கண்ணாடி, உடைஞ்ச கண்ணாடி. இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? கண்டிப்பாக இந்த பந்துனால் இது உடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது கோஆர்டினேஷனுக்கு கனெக்ஷன் இல்லை. ஆனா அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? இந்த பந்து சைஸ்ல தான் அந்த ஓட்டை இருக்கு, அதனால தான் இது, அந்த இந்த பந்து தான் யாரோ வீசி இருக்காங்க, அது உடைஞ்சிருக்குன்னு அவர் சொல்றார் அந்த ஆளு. இப்ப இவங்களுக்கு தலகால் புரியல. ரெண்டு மூளையும் செப்பரேட் பண்ணிட்டோம், ஆனாலும் அது நடக்கிறது. இப்ப நம்ம வேதாத்திரியத்தை அப்ளை பண்ணா என்ன தெரியும்? ஆமா, அந்த ரெண்டுக்கும் தொடர்பை ஏற்படுத்துவது ஜீவகாந்தம். ஜீவகாந்தத்தை உங்க கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அங்க தொடர்பில் இருக்கிறது. இந்த ஜீவகாந்தம் தான் அத்தனையும், இந்த ஜீவகாந்தத்தை உற்பத்தி செய்வது, அத்தனை இயக்கங்களுக்கும் இன்னைக்கு கவிதையில சொன்ன மாதிரி இயக்கங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது அந்த ஆன்மா, கருமையம். இயக்கங்களுக்கெல்லாம் காரணம். நான் தூங்கி எந்திரிக்கிறதை, எத்தனை மணிக்கு தூங்க ஆரம்பிக்கணும், எத்தனை மணிக்கு நான் முழிக்கணுங்கிறது இந்த ஆன்மாவை பொறுத்து தான் இருக்கு, கருமையத்தை பொறுத்து தான் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த ஆராய்ச்சியில் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். மூளை மட்டும் அல்ல, இதற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி தான் அத்தனையும் இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இது ஆன்மான்னு அவங்க சொல்றாங்க, இது ஆன்மாவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் அவர்கள் இன்னும் அந்த ஆராய்ச்சியை தொடர்கிறார்கள். இது ஒரு அவங்க மருத்துவ விஞ்ஞானத்துல பிவிஎஸ் அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கு. பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணுன்னா கோமால இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஒரு 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 கேரட் மாதிரி அவருடைய மூளை இருக்கு, எதுவுமே செய்யலைங்க, வேலை செய்யலை, டோட்டலா டெட்டா இருக்கு. ஒரு ஒரு கோமா ஸ்டேஜ்ல, கோமானா கிட்டத்தட்ட ஒரு சீரியஸான கோமால இருக்காருன்னு அர்த்தம். ஒரு ஒரு 99.9% அந்த மூளை எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு நிலையை வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு அவங்க மருத்துவர்கள் அவங்க டெர்மினாலஜி படி சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு மூளை வேலை செய்யல, கோமால இருக்காரு. அப்படின்னா எண்ணம், திங்கிங் இருக்கக்கூடாது, உணர்வுகள் இருக்கக்கூடாது, லெஃப்ட் ரைட் கோஆர்டினேஷன் சுத்தமா இருக்கக்கூடாது. ஏன்னா இடது பக்கம் வேலை செய்யல, வலது பக்கம் வேலை செய்யல, அப்ப எப்படி அங்க கோஆர்டினேஷனுக்கு அங்க வேலை இருக்கும்? அங்கேயும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த மருத்துவர் இதை இதை செய்த டாக்டர் ரோஜர் ஸ்பெரி அப்படின்னு அவருடைய பேர். அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இத பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இந்த இடது பக்க மூளையை மட்டும் வேலை செய்யறதுக்கு என்ன, மட்டும் வேலையை செய்யறதுக்கு என்ன அப்படின்னு அவங்க அவங்க செயல்படுத்தும் பொழுது அவங்க உன்ன செய்யறாங்க. அதாவது இந்த இந்த மூளையில என்ன செய்தால் என்ன நடக்கும்ங்கிறத சிமுலேட் பண்றாங்க, அதாவது உருவாக்குறாங்க. அதாவது இந்த ரூமோட சுவிட்ச், லைட் சுவிட்சை போடணும் அப்படின்னா, இப்போ நான் நினைக்கிறேன் சுவிட்சை போடணும்னு நினைக்கிறேன், சுவிட்சை போட்டுட்டேன். நான் சுவிட்சை போடணும்னு நினைக்கும் போது மூளையில ஒரு கரண்ட் ஒரு மாதிரி உருவாகுது, அங்க இருக்கிற ஒரு 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 அலை அங்க உருவாகுது அந்த மூளையில. இப்போ நான் சுவிட்சை போட்ட உடனே வேற ஒரு அலை உருவாகுது. இப்போ நான் போட்டு முடிஞ்சேன்னா ஏன்டா லைட்டை போட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது, அங்கே வேற ஒரு அலை உருவாகும். அங்கே இருக்கிற நியூரான் நெட்வொர்க்கில் இப்படி பல மாற்றங்கள், நம்ம நினைக்கிற எண்ணம், சொல், செயல், உணர்வுகள் அத்தனையின் போதும் அங்கே ஒரு மாறுபாடு நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இவருக்கு மூளை வேலை செய்யல, இவருக்கு இல்லை, இவர் டாக்டரு, அந்த அந்த பேஷண்ட்டுக்கு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுவிட்சை போடணும்னு நினைச்ச உடனேயே அங்கே மூளையில் ஒரு 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 சின்ன ஸ்பைக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே ஒரு 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 காந்தால வந்துட்டு போகுது. சுவிட்சை போட்ட உடனே வேற ஒரு காந்தால வருது. இவங்க என்ன ஆச்சரியமா என்ன கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீ வில் அப்படின்னா தமிழ்ல விதி எப்படி இருந்தாலும் சரி, நாம் மதியை பயன்படுத்தி அதை மாற்ற முடியுமா முடியாதா, அதைத்தான் நாம மதி என்று சொல்லுகிறோம். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க அவங்க என்ன கண்டுபிடிக்க வர்றாங்க, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அது புரோகிராம்ல என்ன இருந்தாலும், மூளையில எப்படிப்பட்ட நெட்வொர்க் பின்னப்பட்டு இருந்தாலும், நீ முடிவு பண்ணினால் அதை மாற்ற முடியுங்கிறதை இந்த ஆளு கண்டுபிடிக்கிறார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, ஆரோக்கியமான ஒருத்தர் இருக்காரு, இந்த மூளை கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கார். இப்ப இவர்கிட்ட சொல்றாரு, கையில சுவிட்ச் எல்லாம் கொடுத்துட்டார், நீ சுவிட்சை போடுங்க. சொன்ன உடனே அவன் சுவிட்சை போடணும்னு நினைக்கிறான், ஒரு மூளையில ஒரு மாற்றம் வருகிறது. இப்ப போட்டுட்டார், ஒரு மாற்றம் வருகிறது. போட்டப்புறம் ஏன்டா போட்டோம், ஆஃப் பண்ணுங்கிறார், ஆஃப் பண்றான், அங்கேயும் ஒரு மாற்றம் வருது. இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சுவிட்சை போட்டுருன்னு இவர் சொல்றதுக்கு முன்னா சொன்ன உடனே ஒரு மாற்றம் வருது இல்லையா, அந்த மாற்றம்
காந்தத்துல, மூளையில இவருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா அவருக்கு உணர முடியல. ஆனா மூளையில் அந்த ஒரு காந்த அலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்தாப்புல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாரு, நான் போடுன்னு சொல்லுவேன், நான் ஏன் போடணும் அப்படின்னு நீ யோசிச்சு போடாம இருக்கணும். முதல்ல நான் போடுன்னு சொல்லுவேன், போட்டுட்டேன், அது முதல்ல முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல போடுன்னு சொல்லுவேன், நீ போடுன்னு நினைக்கிற, அடுத்த நொடி என்ன நினைக்க, போட மாட்டேன் அப்படின்னு நீ அதை சொல்ற. இப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு ஒரு ஆராய்ச்சி செய்றார். இதைத்தான் விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு 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 சின்ன சோதனை. அப்போ இவர் என்ன பண்றாரு, சுவிட்சை போடுங்கிறாரு, இவன் வந்து போடுறேங்கிறான், ஆனா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டான். இப்போ இந்த கோமால இருக்கிறவருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் காந்த அலையில என்ன மாற்றம் நடக்குன்னு சொன்னால், இவர் நினைக்கிறாரு, அப்புறம் நோன்னு சொல்றாரு, அந்த காந்த அலை ரெண்டு பேருக்குமே நடக்குது. அதாவது விதி என்பது எப்படி இருந்தாலும் மதி என்பதை இவர் நோன்னு சொல்லும் பொழுது இரண்டு பேருக்கும் ஒரே அளவிலான காந்த மாற்றங்கள் மூளையில் நடந்திருக்கிறது என்பது இவருடைய முடிவு, கன்க்ளூஷன். இப்போ அவர் என்ன முடிவுக்கு வர்றாரு, நிச்சயமா இந்த ஆன்மான்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அது இருக்கு. அது மூளை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, இவரால் அதை மாற்றக்கூடிய அளவுக்கு அதற்கு சக்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல. இப்போ இதை வைத்துக்கொண்டு பல ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க. இப்போ இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா அனியூரிசம் அப்படிங்கிற மெடிக்கல் டெர்மினாலஜி ஒன்றும் இல்லை. மூளைக்குள்ளே ஏகப்பட்ட ரத்த நாளங்கள் இருக்கிறது, இந்த ரத்த குழாய்கள் இருக்கிறது. இந்த ரத்த குழாய்கள் மணி என்னாச்சு, ஓகே, ரத்த குழாய்கள், அந்த ரத்த குழாய் மூளையில போகக்கூடிய ரத்த குழாய் ரொம்ப பெருசாகி போச்சு, வீங்கிட்டு. அதாவது ரத்தம் போக முடியல. ரத்தம் போகணும் ஆனா போகாத அளவுக்கு அங்க 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 ப்ராப்ளம் வருது. அப்புறம் அது போக முடியாம தடைப்பட்டதுனால அங்க வரக்கூடிய ரத்தம் பக்கத்துல ஒரு முடிச்சு மாதிரி ஒவ்வொரு இடத்துல அப்படி அந்த அந்த ஒரு பந்து மாதிரி ஒரு முடிச்சுன்னு சொல்றாங்க, அந்த முடிச்சுல வந்துருது. இப்போ என்ன ஆகும், ரத்தம் வர 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 இது எவ்வளவு தூரத்துக்கு பெருசாகும், ஒரு ஸ்டேஜில் வெடிச்சிடும். இப்படி வெடிச்சிடுச்சுன்னா மூளையில இருக்கக்கூடிய அந்த தலை எலும்புக்கும் மூளைக்கும் நடுவுல பூரா அந்த ரத்தம் சிந்துரும். இதைத்தான் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம். பல பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேஸை அவங்க சர்ஜரி செஞ்சு இதெல்லாம் வந்து அவங்க சரி செய்யறதுக்கு முயற்சி செய்றாங்க. அந்த ஆராய்ச்சியில ஒருத்தர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆராய்ச்சியை அவர் பண்றார். அவர் என்ன செய்யறாரு, இதை வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. அதாவது சாவின் விளிம்பு வரை போயிட்டு வந்த ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது என்பதை பற்றி இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள், பல முடிவை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சாவு வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு சர்ஜரி, அந்த ஆராய்ச்சி தான் இந்த படம். இவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் நம்ம கேட்டாலேயே நமக்கே வந்து பயமா இருக்கும், ஆனா இதை செய்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மருத்துவம் எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். இப்போ இந்த மூளையில இந்த மாதிரி நிறைய ரத்தம் அது விரிஞ்சு அது வெடிச்சிடுச்சு. இப்போ இதை வந்து அவங்க அந்த வெடிச்சதெல்லாம் எடுத்து அதை என்னமோ ஒன்று பண்ணணும், பைபாஸோ என்னமோ ஒன்று செஞ்சு அதை சரி செய்யும், இதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்போ அதுக்கு என்ன எப்படி பண்றது, மூளை ரொம்ப முக்கியம், அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அந்த அந்த அவங்க செஞ்ச அந்த சீக்வன்ஸை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் என்ன செய்கிறார்கள், முதல்ல ஹார்ட்டை, இதயம் பம்ப் பண்ற அந்த ரத்த ஓட்டத்தை இதயத்துல இருக்கிற ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டிட்டியாச்சுன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, 30 நிமிஷம் வரைக்குள்ள இந்த சர்ஜரியை பண்ணிட்டால் ஆளை பிழைக்க வச்சிடலாம். இப்போ இதயத்தை நிப்பாட்டிட்டாங்க, உடலை வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 10 டிகிரிக்கு கூல் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த டெம்பரேச்சரை 10 டிகிரிக்கு உடலை குளிர்ச்சியா குளிர்ச்சியா வச்சுட்டாங்க. முதல்ல ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்புறம் உடலை வந்து 10 டிகிரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதற்கப்புறம் மூளைக்கு போற ரத்தத்துல என்னெல்லாம் ரத்தம் அங்க இருந்ததோ அத்தனையும் சக் பண்ணி வெளியில எடுத்துட்டாங்க. இப்போ மூளையில எந்த ரத்தமும் இல்லை. இப்போ அங்க ஒரு சர்ஜரி செய்யறாங்க. அந்த ரத்த குழாயில் இப்போ இந்த டியூப்ல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த அந்த வீங்கின இடம், முடிச்சு போட்ட இடம், அதெல்லாம் சரி செய்து இதெல்லாம் 30 நிமிஷத்துக்குள்ள அவர்கள் செய்கிறார்கள். 30 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு அதை அதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சு பேக் பண்ணி மறுபடி ஹார்ட்டை பம்ப் பண்ணி ரத்தத்தை எல்லாம் ஓட விட்டு டெம்பரேச்சரை நார்மல் கொண்டு வந்துட்டாங்க. சர்ஜரி முடிஞ்சிடுச்சு. இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்திருந்தது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த பேஷண்ட், அந்த லேடி,
அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணுனீங்களோ அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்திருக்க முடியும்? கதை விடாதம்மா, என்ன பார்த்த சொல்லு. இப்போ இவர் எந்த கருவியை பயன்படுத்தினார்கள், எந்த இடத்துல அதை இது பண்ணாங்க, அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன மாதிரியான ஒரு லைட் மியூசிக் அந்த ரூம்ல இருந்தது, எல்லாத்தையும் டீட்டெயிலா ஒருத்தர் இப்படி ரெண்டு கண்ணை வச்சு ஃபுல் அட்டென்ஷன்ல பார்த்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. இங்க தான் அவங்களுக்கு இந்த ஆன்மாவை பற்றிய ஒரு முழு ஒரு இவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் பொருந்துற மாதிரி இருக்கே. ஆனாலும் ஒரு கேள்விக்கு பதில் தெரியல. ஆன்மாக்கு கண்ணு கிடையாதே. நம்ம ஆன்மீகம் சொல்ற கருத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஆன்மா என்பது உடல் அல்ல, அது ஒரு ஒரு அப்படி ஆவி மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உடலை விட்டு வெளியில போகுது. இப்போ அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க, இவங்க உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மா இவங்க ஹார்ட்டை நிப்பாட்டின உடனே வெளியில போயிடுச்சு. ஆனா அப்படியே இந்த கூரைக்கு மேல உட்கார்ந்து இங்க என்ன நடக்குன்னு கம்ப்ளீட்டா ஆபரேஷன் தியேட்டர்ல அனைத்தையும் சொல்லுகிறார்கள் என்றால் ஆன்மா என்ற ஒன்று நிச்சயம் இருக்கிறது. அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் உடலுக்குள்ள வந்த உடனே இப்ப அதை சொல்லுது. அப்படிதான் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பது அவர்களுடைய கண்டுபிடிப்பு. இது ஒரு ஆராய்ச்சினா பரவாயில்ல, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் இந்த முடிவுக்கு வருகிறார். இப்போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் சேர்த்து பார்த்து அப்ப ஆன்மான்னா என்னன்னு ஒரு கேள்விக்கு வருகிறார். இந்த அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய கண்டுபிடிப்போட சாராம்சம். ஆன்மான்னு ஒன்று இருக்குயா, அதுக்கு எல்லாம் தெரியும் ஐயா. மூளையே வேலை செய்யாட்டாலும் என்ன செய்யணும்னு தெரியும், ரெண்டையும் பிரிச்சாலும் என்ன செய்யணும்னு தெரியும், 98% டேமேஜ் பண்ணினாலும் என்ன செய்யணும்னு தெரியும். அதுதான் அந்த உயிரை கொடுக்கிறது. உயிரற்ற உடலுக்கும் உயிருள்ள பொருளுக்கும் ஒரே வித்தியாசம் இந்த ஆன்மா தான். இந்த ஆன்மா இல்லை என்றால் உடல் அசையாது, உள்ள இருக்கிற உறுப்புகள் அசையாது. இந்த அசைவை கொடுப்பது அந்த ஆன்மா. இந்த ஆன்மா இந்த உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த உடல்லயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு என்று ஒரு இடம் கிடையாது, அதற்குன்னு ஒரு டைமும் கிடையாதாம். ஏன்னா ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த ஆன்மா பார்த்திருக்கிறது, அதை சொல்லுகிறது. அப்ப இது எங்க போய் சொல்றது? அட் a டைம்ல அது நடக்குது. சர்ஜரியை பண்ணிட்டு இருக்காங்க, அதே ஆள் நான் பார்த்தேங்கிறார். அப்போ இது காலத்திற்கும் அப்பாற்பட்டது. இது எல்லாமே நம்ம வேதாத்திரியத்தின் தத்துவப்படி இது ஜீவகாந்தம் என்று நமக்கு தெரியும் என்றால் நம்மளால அதை ஒத்துக்காம இருக்கவே முடியாது. ஸோ இப்போ அந்த ஆன்மா அழியுமா? அதுக்கு மரணம் என்று இருக்கிறதா? நமக்கு தெரியும் அது ஜீவகாந்தம், கருமையம், நிச்சயமா அழிவில்லாதது. அதை நோக்கித்தான் அவர்கள் போகிறார்கள். அதற்குண்டான ஒரு புரிதல் தான் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சேர் இருக்குன்னா அதை நம்ம உடைச்சிடலாம், பீஸ் பீஸா ஆக்கிடலாம், அதில் இருக்கிற அணுக்கள் அப்படி வேற மாதிரி உருமாறிடுது. ஆனால் ஒரு உடல் என்றால், இந்த உடல்ல மரணம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த அணுக்கள் பிரிஞ்சா மட்டும் போதாது, வேற ஒரு சக்தி அங்கே இருக்கிறது. அதைத்தான் நாம ஆன்மா என்று சொல்லுகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வருகிறார்கள். அப்ப ஆன்மா அழிவில்லாதது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிற அளவுக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிகளோட முடிவுகள் இருக்கிறது. இப்போ இது எப்படியா எக்ஸ்பிளைன் பண்ணுவ அப்படின்னு கேட்டா விஞ்ஞானிகள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு பேப்பர்ல 8ன்னு எழுதுங்க, எழுதிட்டீங்களா? சரி. இப்போ இந்த 8 இருக்கா? இருக்கு, பேப்பர்ல 8ங்கிறது இருக்கு. அப்போ இதை தீல போட்டுட்டோம், இந்த பேப்பரை தீல போட்டுட்டோம், 8 இருக்கா இல்லையா? 8 செத்து போச்சு. பேப்பர்ல எழுதணும், செத்து போச்சு. இப்போ 8 இருக்கா? 8 இல்லை. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க மனசுக்குள்ள கற்பனையில 8 நினைச்சுக்குங்க, நம்பர் 8 நினைத்துக் கொள்ளுங்கள். நினைச்சிட்டேன் சார், இப்போ அழிச்சிருங்க. காலையில் 9:10 இருந்து என் நம்பர் 8 செத்து விட்டதுன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு தடவை நினைச்சிட்டா அழிக்கலாம் முடியாது. இது எப்படி உண்மையோ அப்படியே ஆன்மா அழிவில்லாதது. ஏன்னா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதைத்தான் அவங்க கான்சியஸ்னஸ் கொண்டு வர்றாங்க கடைசியில. அந்த இன்னைக்கு கவிதையிலையும் சொன்னாங்களே, அறிவே தெய்வம், அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு இவர்களும் மிக நெருங்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் கொடுக்கிற இந்த விளக்கத்தின் மூலம் நாம புரிந்து கொள்ளலாம். அப்போ கடைசியா நாம இதுல இருந்து தெரிந்து கொண்டது, கருமையம் இதுதான் ஜீவகாந்தத்தை கொடுக்கிறது. மூளை வழியா போன எண்ணம் உடல் வழியா போனா நம்ம அதை உணர்வுகள் என்று சொல்லுகிறோம். அதை இந்த கவிதையில மகரிஷி அவர்கள் அருமையாக சொல்லியிருப்பாங்க. கருமையம் கிச்சனு, காந்தாலை உணவு, மூளை டைனிங் டேபிள் மற்றும் கருவிகளாம் ஐம்புலன்கள் நம்ம சாப்பிட்றது, கூடி தோன்றும் திருவிளையாடல்கள் அனைத்தும் உள்ளுக்குள்ளே தெளிவாக காண வைக்கும் பிரம்ம ஞானம். நம்ம எது இறைநிலைன்னு தெரிந்து கொண்டால் அத்தனையும் நமக்கு தெரியும். இது கருத்தொடராக வருகிறது. நாம கடைசி லைன் தான் முக்கியம்.
அமைதி பெற உலகம் உய்யும். என்ன அமைதி பெற உலகம் உய்யும்? உலகத்துல அமைதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு? இந்த மெய்ஞானம், இந்த மெய்ஞானம், கருமையம், காந்தாலை, மூளை, புலன்கள், இதுதாயா எல்லாம் நடந்துட்டு இருக்கு காரணம்ங்கிறத புரிந்து கொண்டால், அந்த இறைநிலை அறிவே தெய்வம் என்பதை புரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா உலகத்துல அமைதி கிடைக்கும். இது வரணும் என்றால் விஞ்ஞானம், மெய்ஞானம் ரெண்டும் இணைய வேண்டும். இந்த ரெண்டும் இணையறதுக்கு உண்டான பாதையில எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை உரையோட ஒட்டுமொத்த நோக்கம். அதுதான் அதனுடைய சாராம்சம். கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துட்டேன். இத்தோடு இதை நிறைவு செய்கிறேன். நம்ம அடுத்தாப்புல கேள்வி பதிலுக்கு போலாம். நன்றிமா. வாழ்க வளமுடன். நம்ம கேள்வி பதில் செஷனுக்கு சரி. போலாமாங்க? ஷூர் ஷூர் ஷூர். வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக TS ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ராஜாராமன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கலேருந்து பேசுறியா. ரொம்ப அருமையான ஒரு ஆழ்ந்த டீப் சப்ஜெக்டா இருந்தது. அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் பத்தி டச் பண்ணுங்க தெரியுது. கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியாம எல்லாமே இருந்தது. இருந்தாலும் மனசுல இந்த கேள்விகளை கேட்டுறப்போ நீ சொன்னது அந்த ரயில்வே இன்ஜினியர் 1848 பேர் சொல்றீங்க. அப்பெல்லாம் மூளையை இவ்வளவு தரோவா ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருந்ததா சந்தேகம் எனக்கு. நீ காட்டுனீங்க. இது லேட்டஸ்டா இருக்குமோன்னு சந்தேகம் எனக்கு. என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தர் காட்டுனீங்க, நிக்கோலஸ்ங்க ஒருத்தருடைய மூளையை கருப்பா இருந்து ஒண்ணுமே இல்லை 10% டெட் காட்டுனீங்க. அப்போ மூளை டெட்டா இருந்ததுனாக்கா அங்கதானே இந்த SCF உற்பத்தி ஆகுது. அதானே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அப்ப அவருக்கு உற்பத்தி ஆகலையா? எப்படி உயிரோடு இருந்தார் அவர்? ரெண்டாவது கேள்வி, இப்போ இன்னைக்கு மெடிக்கல்ல பிரெயின் டெட்னு நிறைய பேர் பார்க்குறோம். அவங்கெல்லாம் உறுப்புகள் தானம் கொடுத்துட்றாங்க. பிரெயின் டெட்டாக இருந்தனாக்கா எப்படி அதை உறுப்புகள்லாம் எடுத்து கொடுக்க முடியும்? வலிக்காது அவங்களுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நீங்கள் என்ன டீப்புன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப டீப்பான சில கேள்விகளை கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வருவோம். 1848 உண்மையிலேயே எம்ஆர்ஐலாம் இருந்ததா? நிச்சயமா எம்ஆர்ஐலாம் கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு காமிச்சது எம்ஆர்ஐ கிடையாது, மண்டவோட பிக்சர் தான் காமிச்சேன். வெறும் ஃபோட்டோ. அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவருடைய இது அவருடைய முகம் தெரியும். அடுத்த வலது பக்கத்தில் மண்டை ஓடு மட்டும்தான் காமிச்சிருப்பேன். அந்த மண்டை ஓட்டில் இங்கன்னு ஒரு ஓட்டை இருக்கும், இங்கன்னு ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ அது எம்ஆர்ஐ கிடையவே கிடையாது. அப்போ மூளையில் இவ்வளவு ஆராய்ச்சிலாம் பண்ணலை. அவங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை வச்சு அவர் பிழைச்சிட்டாரு. 12 வருஷம் வரை உயிரோடு இருந்திருக்கிறார். எல்லா வேலையும் செய்திருக்கிறார். என்ன கொஞ்சம் கோபக்காரராக மாறி இருக்கிறார். ஸோ அதனால முதல் கேள்வி நிச்சயம் எம்ஆர்ஐ கிடையாது. அது இருந்துச்சுன்னா அவங்க ஆராய்ச்சிக்கு அது இன்னும் கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அது இல்லை. ஓகே. ரெண்டாவது கேள்வி, இப்போ மூளை இதாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜீவ வித்து குழம்பு அங்கே தானே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி இந்த நம்ம அவங்க அவங்க காமிச்சிருக்கிற அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே ஒருத்தருடைய மூளையில அந்த சிண்டிங்கிற அந்த அந்த யங் லேடியோட மூளையில செரிபிரல் ஃப்ளூயிட் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அந்த எம்ஆர்ஐ இதில். அதுக்கப்புறம் அவங்க ஜோஷுவா ஏதோ அதில் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஜீவவித்து குழம்பு அப்போ அங்கே உற்பத்தி ஆகுமா ஆகலையா, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் நம்ம தேடணும் அப்படின்னு என்றால் இது எதுவுமே ப்ரூஃப்லாம் கிடையாது. நம்ம தேடுகிறோம் என்றால் நமக்கே தெரியும். ஜீவவித்து குழம்பு எப்போ உற்பத்தி ஆகலையோ அந்த நிமிஷமே, அதாவது ஜீவ வித்து குழம்பு உற்பத்தியும் ஸ்டாப் ஆயிடுச்சு. கொஞ்சம் மிச்சம் ஏற்கனவே உற்பத்தி ஆனது எக்ஸஸா அங்கே ஏதோ இருந்திருக்கும். அதுவும் செலவாயிடுச்சுன்னா அங்கதான் உண்மையான மரணம் ஏற்படுகிறது. ஸோ அப்போ அவர்களுக்கு நிச்சயமாக ஜீவ வித்து குழம்பு உற்பத்தியில தடை இல்லாததினால், இந்த ஜீவவித்து குழம்பு உற்பத்தி தடை இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக மரணம் அடைஞ்சிருப்பார். மூளை இருக்கோ இல்லையோ அது அப்புறம். ஆனால் ஜீவவித்து குழம்பு உற்பத்தி ஆகிறதுனால தான் அவர் 12 வருடங்களுக்கு அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். இன்னொருத்தர் MA லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இவர்கள் அந்த காலத்தில் எடுத்திருக்கிற டேட்டா இப்போ இல்லை என்பதற்காக நாம் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. என்னன்னு, அப்போ அவர் உயிரோடு இருந்திருக்கவே முடியாதேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஜீவவித்து குழம்பு எப்போ
உடலை விட்டு காலியாகிறதோ அங்கே மரணம் ஏற்படுகிறது என்பது நமக்கு தெரியும். அது விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறாங்களோ கண்டுபிடிக்கலையோ, வேதாத்திரிகத்தை புரிந்த நமக்கு தெரியும், நிச்சயமாக ஜீவ வித்து குழம்பு அங்கே இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த ஜீவ வித்து குழம்பு வந்து மூளையில இல்லை அப்படின்னா கூட இந்த உடல் உற்பத்தி ஆகிறது அது ஒரு இடம் இல்லையே. எலும்பு மஜ்ஜெல்லாம் நம்ம ஜீவ வித்து குழம்பு நமக்கு தெரியும். ஸோ ஆமா. இந்த ஜீவ வித்து குழம்பு மூளையில மட்டும் இல்லை, உடல் முழுவதும் இருக்கிறது. அப்பதான் ம். அங்கங்க உயிர் துகள்கள் இருக்கும், அங்கங்க காந்த சக்தி இருக்கும். ஸோ இது உற்பத்தி ஆகிற இடம் அது. ஆனால் நம்ம நம்ம எல்லா நிறைய இடங்கள்ல அது இருக்குங்கிறது நமக்கு தெரியும். மூணாவது, ம். பிரெயின் டெட் அப்படின்னு சொல்றாங்க. வலி என்பது ம். அங்க இருக்குமா இருக்காதா? ம். நார்மலா வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த ஆராய்ச்சியில் படி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அந்த டாக்டர் ரோஜருங்கிறவர் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, மூளையில வந்து மொத்தமாக காலி ஆயிட்டு ஒண்ணே ஒன்று தான் பேலன்ஸ் இருக்கு, அந்த ஸ்டெம் மட்டும்தான், மூளை தண்டு மட்டும்தான் இருக்கு. ஆனால் ம். அவர்களுக்கு உணர்வுகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த உணர்வுகள் எப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து அந்த டல்லாஸ் யூனிவர்சிட்டியில் மே மாதம் ப்ரெசென்ட் பண்ணதனுடைய அந்த ஃபுல் ரிப்போர்ட் ம். கிடைக்கும்போது கொஞ்சம் தேடி பார்த்தேன். கொஞ்சம் காசு ம். அதிகமாக இருந்தால் நம்ம அதை டவுன்லோட் பண்ண முடியும். பட் நான் அதை ம். செய்யலை. ஒருவேளை அதை படிச்சிருந்தோம்னால் அவங்களுக்கு தெரியலாம் அந்த உணர்வு என்பது வலியும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியல. ம். ஆனால் நம்ம இப்படி யோசிப்போம், டெட் பிரெயின் டெட்டா இருக்கிறது என்றால், நம்ம ஆல்ரெடி நம்ம கோமால இருக்கிறவங்களுக்கு பார்க்கோம், அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு என்பது இருப்பது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ம். நடக்குதுன்னு சொன்னால், நாம அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ஜீவ காந்த அலை உடல்ல இருக்கிற செல்கள் வழியாக போகும் பொழுது, ம். முக்கியமாக புலன்கள் வழியாக போகும் பொழுது தான் வலியை உணர்கிறோம். தோல் தான் நான் இப்போ இது அமுக்குனா ஒன்று, இங்கே அமுக்குனா ஒன்றுங்கிறது நமக்கு வித்தியாசம் தெரிகிறது. அப்போ இந்த ஜீவகாந்தத்தினுடைய வேறுபாடு, வாழ்க்கையே ஜீவகாந்தத்தோட வேறுபாடு, ஆக்சலரேஷன் அண்ட் அக்ரவேஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் த லைஃப் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல மகரிஷி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ வலி இருக்குமா அப்படின்னு கேட்டா, இது இது வேலை செஞ்சதுன்னா வலி இருக்கும். ஆனால் ம். இது டெட் ஆகி எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம இதை ஆராய்ச்சி பண்றோமோ அப்ப வலியும் அவர்களுக்கு ம். இல்லாமலையும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்ப இது ம். ஒழுங்கா வேலை செய்யலைன்னா. ஸோ ம். நம்ம அந்த ஸ்டேஜை பொறுத்து தியரிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ம். கிச்சன் டைனிங் டேபிள் க்ளோஸ் ஆனாலும் ஜூஸ் கிடைக்குது என்றால் உணர்வுகள் அவர்களுக்கு இருக்கும். இதை ஒரு ஆராய்ச்சி நமக்கு நிரூபணம் செய்திருக்கிறது. ஸோ ஓகே. இதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நல்ல விளக்கம் டீப்பா கொடுத்தீங்க. இந்த டாபிக்கே ரொம்ப இன்டெப்த்து, கொஸ்டின் இன்டெப்த்து, அருமையா கேண்டில் பண்ணீங்க. நன்றியா. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பவன் ஸ்ரீனிவாசன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். How are you? ஆம், நல்லா இருக்கிறேங்க, தேங்க்யூங்க ஐயா. இப்போ வந்து ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்ட் அந்த மேட்டர்ல இருந்து வெளில வந்துட்டாங்க. டோட்டலா என்னோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ எக்ஸலன்ட், பாராட்டு. ஒர்க், நன்றிங்க. இப்போ ஒர்க் இதுல ரிலேட்டடா பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா லாஸ்ட் ஒரு வியாழக்கிழமை ஒரு ஒர்க் வந்து திடீர்னு நைட் வந்து 9 மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்க பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 12 மணிக்கு திருப்பி என்னோட டீம்மேட்ஸ் ஃபோன் பண்ணி, டீம் காலில் ஃபோன் பண்ணி, நீங்க என்ன இவ்வளோ லேட்டா பண்ணிட்டு இருக்கீங்க, அது சீக்கிரமா முடிக்கணும். ஆல்ரெடி நைட்டு டே ஃபுல்லா ஒர்க் பண்ணி நைட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், என் லேப்டாப் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள அவங்க வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வந்து மேனேஜர்கிட்ட இன்னைக்கு பேசணும், அவர் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாரு, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட் ஒன்று, யூஎஸ் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஸ்பெக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பேஜ் இருக்குது. அதை ஸ்பெக்கை வந்து டிராயிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கே அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிங்கெல்லாம் ஸ்பெக்கு படிச்சு டிராயிங் பண்ணது கிடையாது. இது ஒரு வாய்ப்பா பார்த்தாலும் அதுக்கு உண்டான டைம் தர மாட்டேன்றாங்க. அதுல ஸ்பெக்ல இருந்து எதை எடுக்கணும் எதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கரெக்டான கைட்லைன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அஹ், அதாவது மகிழ்ச்சி சொல்ற மாதிரி வாழ்க்கையே சிக்கல்கள், ஒரு சிக்கல் போனா அடுத்த சிக்கல்ன்ற மாதிரி. அதுல ஒரு ரொம்ப இப்ப இந்த மாதிரி சிக்கல் இருக்கப்ப பயமா இருக்கு. ஃபேமிலி இங்க இருக்கு, ஃபேமிலி இப்ப நம்ம கொஞ்சம் மணி செலவு பண்ணி இங்க கூட்டு வந்திருக்கோம், ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்குது. ஐயோ இப்ப ஜாப்ல ஏதாவது நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. அப்புறம் யூஎஸ் டீம்ல இருந்து மீட்டிங் போட்டு பேசுறாங்க. பேசுறப்ப நீங்க கொஞ்சம் இன்னும் ஸ்லோவா பண்றீங்க, இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்க, இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம இன்னொரு ரிவ்யூ தரோம் அப்படின்றாங்க. யாருமே அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தர மாட்டேன்றாங்க சார். எல்லா சைட்ல இருந்து ப்ரெஷர் மட்டும் தான் தராங்க. இது ஒரு இந்த மாதிரி கார்பரேட்ல வந்து ஒரு இதா இருக்குது சார். வாழ்க வளமுடன். இப்போ ஒரு ரியாலிட்டி சுச்சுவேஷனுக்கு வரும். ஒரு 2-3 விஷயங்களை நீங்கள் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தான் அந்த ஃப்ரெண்டு மேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ சரியான பாதையில் காலை வச்சிருக்கிறீங்க.
உடனே எல்லாம் சரியாக அமையணும்னு அவசியம் இல்லை. 50 வருஷம் தவம் பண்ணினாலும் உள்ள எங்கே கருமையத்தில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்குக்கு ஏற்ற சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் நினைக்கணும், சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டும் என நினைப்பதே பெரும் சிக்கல் அப்படின்னு மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்கள். ஸோ அதனால் இப்போ தான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சிக்கல் வருதா, உங்கள் கருமையம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக என்னை விட வேகமாக உங்களுக்கு தூய்மை அடைந்து கொண்டு இருக்கிறது, ரொம்ப வேகமாக முன்னேற்ற பாதையில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்டான என்ன செய்யணுங்கிறது அதை நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணுறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சிக்கல்கள் வரட்டும், அதை பற்றி பயப்பட தேவையில்லை. 2, என்ன பிரச்சனை சொல்லுகிறாள், நீங்கள் வந்து எந்த ஒரு கம்பெனிலையுமே இப்போ நான் ஒரு டெக்னீஷியனாக இருக்கேன் அப்படின்னா என்ன பிரச்சனைக்கு தீர்வு என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். எப்போ நான் என்ஜினியராக ஆயிட்டனோ தீர்வு நான் தான் கண்டுபிடிச்சாகணும். எனக்கு மேலே ஒருத்தர் தீர்வை சொல்லணும்னு சொன்னால் நான் எதுக்கு அவருக்கு? டெக்னீஷியனை வச்சே வேலையை முடிச்சிடலாமே, இதை பண்ணுப்பா வேலை முடிஞ்சு போச்சு. என்ன செய்யணுங்கிறதையும் யோசிக்கிறதுக்காகத்தான் ஒரு லெவல் மேலே கொடுக்குறாங்க. அப்போது தீர்வை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அவங்கள்ட்ட எதிர்பார்த்தாலேயே நீங்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஒரு லெவலில் வரும்பொழுது எனக்கு காலில் எறும்பு கடிச்சிட்டு நேற்று அதனால் நான் அங்கே வீட்டுக்கு ஆஃபீஸ் வர முடியல, 2 மணி நேரம் எனக்கு இல்லை, வேலை செய்யலை, இது சாதாரண ஆள் தான் சொல்லலாமே ஒழிய ஒரு பொறுப்பானவங்க அதை செய்ய முடியாது. வாழ்க்கையில் கிடைக்கிற நமக்கு அத்தனை சிக்கல்களும் என்னால் தீர்க்க முடியும் என்றால் மட்டுமே அவன் கொடுக்குறான் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டிங்கன்னா என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியும். இதுக்கு மனசை மட்டும் கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டு பயம் இல்லாமல், இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி இருக்காங்க, குழந்தை இருக்குது, எல்லாம் இருக்குது, கரெக்டு தான். இதை நீங்கள் பயந்துட்டா இப்போ என்ன நடக்குது, உங்களுடைய அலைச்சூழல் கூடுகிறது. நீங்கள் எப்போ உங்கள் அலைச்சூழல் பயத்தினால் கூடுகிறதோ அப்போ உங்கள் வேலையில் முழு கவனத்தோடு செய்ய முடியாது. நீங்கள் நான் செய்துட்டேன்னு சொன்னாலும் அவங்க எதிர்பார்க்குற ஸ்பீடு உங்களால் கொடுக்க முடியாது. எப்போ மனசு அமைதி இல்லாத போது என்ன காரணம்? அந்த பயம். அப்போ அவன் நம்புறான் என்னால் தீர்க்க முடியும், நான் ஏன் பயப்படணும்? என்ன ஆயிரம் மிஞ்சி போனா என் உயிர் போயிடுவான், என் தலையை வெட்டிடுவாங்களா, காலை எடுத்துருவாங்களா, இல்லை என் மூளையை எடுத்துட்டு வேற ஒரு மூளையை வச்சிருவாங்களா? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. வேலை போகும் போகும், எனக்கு என்ன அறிவு இல்லையா, கால் இல்லையா, கை இல்லையா, எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும், அவன் நம்புறானே நான் ஏன் நம்ப முடியாதுங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான இந்த கருத்துக்களை, இதெல்லாம் வாழ்வியல் உண்மைகள், இது கதை இல்லை. இதை நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ள போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எத்தனை பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ டவுன் ஆகும்போதெல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அலைச்சூழல் குறைவதை தடுத்து விடலாம். இப்போ நீங்கள் அலைச்சூழல் கூடுவதை தவிர்த்து விடலாம். இப்போ நீங்கள் இந்த மெடிடேஷன் கொஞ்சம் சைலன்ஸ் எவ்வளோ நேரம் முடியுமோ செஞ்சு பாருங்கள். உங்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன, இவ்வளவுத்தையும் நான் 600 பக்கத்தையும் படித்து நான் செய்கிறதுங்கிறது நடக்காத காரியம். 6 மாதம் ஆகும், இல்லை 3 மாதம் ஆகும். ஆனால் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் என்கிட்ட ஏதோ ஒரு திறமை கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி யார் அதை செய்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படி செய்தார்கள், அவங்க யார் யார் இருக்காங்க உங்கள் கம்பெனியில் வேறு கம்பெனியில், இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு அதன் மூலமாக நாம் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த திறமையை மேம்படுத்தி நீங்கள் செய்தணும். முதல்ல பயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, நம்பிக்கை தான் முக்கியம். நாம் செய்கிற செயல்களை ஒழுங்காக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுவும் நம்ம மகரிஷி கொடுத்துக்கிற பயிற்சிகளை செய்யும் போது ஆச்சரியப்படத்தக்க அளவில் ரிசல்ட் வரும். அந்த நம்பிக்கையோடு செய்யணும். உங்கள் மனசை அமைதி அடைவதற்கு தேவையான அந்த முயற்சிகளை எடுங்க. அதற்கு பயம் என்பது தேவையே இல்லை. தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. ஒஸ்ட் கேஸில் என்ன ஆகும், அதற்கு தேவையான எமர்ஜென்சி பிளான், எமர்ஜென்சி ப்ரிப்பரேஷன், அதாவது ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட், எய்ம் ஃபார் த பெஸ்ட் அப்படிம்பாங்க. வாழ்க்கையில் உயர போவதற்கு குறிக்கோள் வச்சுக்கணும். ஆனால் கீழே விழுந்தா முடங்கி விடாமல் இருப்பதற்கு என்ன நான் தயார்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த தயாரிப்பை நம்ம உடனடியாக செய்ய வேண்டும். இதை நீங்கள் கொஞ்சம் செய்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் இருக்குன்னு இருக்கீங்க, ஏன் பயப்படுறீங்க? யூ ஆர் யங். இப்போ 50 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பொசிஷனுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம். 30 வயசு 35 வயசில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக செல்லுங்கள். அதை தான் நீங்கள் செய்யணும். வாழ்க்கை வளமுடன். ஐயா வாழ்க்கை ஒரே ஒரு கொஸ்டின் ஐயா. இப்ப வந்து எனக்கு வந்து இங்க துபாயில தான் அந்த வேலை போகுது, வேலை கிடைக்குது. எனக்கு வந்து இறைநிலை வந்து இங்கதான் வாழணும், நான் இந்த ஃபீல்டுல தான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து இது கொடுத்துருக்குங்க, ஒரு அமைப்பு வந்து எனக்கு கொடுத்துருக்குது இறைநிலை வந்து. அதாவது இதை தவிர்த்து வேற ஏதாவது பிசினஸ் ஊர்ல போய் பண்ணலாம். நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா தராங்க, பிசினஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனா எனக்கு வந்து என்னன்னா, நான் படிச்சது இன்ஜினியரிங் தான் படிக்கணும், பட் இந்த வேலையில தான் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு இறைநிலை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்கு.
அப்படின்றதாங்க பாக்குறேன். மத்த இது பிசினஸ் இது அது இதெல்லாம் வந்து இன்னும் கஷ்டமா இருக்குமோ அப்படின்ட்டு தோணுதுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கை வளமுடன். இறைநிலையெல்லாம் கொடுக்கல. எனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனையும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். படித்தது இறைநிலையை இதை படிக்கணும்னு சொல்லிச்சு, இறைநிலையை அவங்களுக்கு இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லிச்சு. நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிறது அத்தனைக்கும் காரணம் சாட்சாத் நானே தான். அவர் என்ன செய்கிறாரு, இதை படித்தா இது செய்த செயலுக்குண்டான விளைவை அவர் ஏற்படுத்திட்டு இருக்கிறது தான் அவருடைய வேலை. அதில் ஒரு பைசா கூடவும் கொடுக்க முடியாது, ஒரு பைசாவை நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கவும் முடியாது. இறைநிலை செயலுக்கேற்ற விளைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இறைநிலையோட முடிவு தான் நான் துபாயில் இருக்கணும், இந்த ஃபீல்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய தவறான ஒரு ஒரு கணிப்பு. நிச்சயமாக அப்படி இருக்கணும் அவசியமே கிடையாது. எத்தனையோ பேர் மகாத்மா காந்தி 18 வயசு வரைக்கும் தினமலர் ஒரு ஒரு நியூஸ் பேப்பரே படிச்சதில்லை, நாட்டு நடப்பே தெரியாது. இன்னைக்கு நம்ம இந்தியாவின் நம்ம தந்தைன்னு சொல்ற அளவுக்கு மகா ஆத்மாவை அவர் எப்படி மாறினாரு, எப்பனாலும் அந்த சேஞ்ச் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் நம்முடைய அதாவது அறிஞர்கள் சொல்லுவாங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய முதல் எதிரியே என்னுடைய எண்ணம். நான் இந்த குண்டுச்சண்டிக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டாலேயே சிக்கல் தான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு பேரறிவு வரைக்கும் விரியக்கூடியது. கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றல் பேராற்றல் வரைக்கும் கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி என்றால் பேரறிவு என்பது, பேராற்றல் என்பது இன்ஃபினிட்டின்னு சொல்றோம், முடிவில்லாத ஒன்று என்று சொல்லுகிறோம். அப்படிங்க போது நினைப்பது நடக்கும் என்று மகரிஷி சொல்லி இருக்கிறார்கள். விவேகானந்தர் யூ கேன் அச்சீவ் எனிதிங்கிறாரு. வள்ளுவர் வேண்டிய வேண்டியாங்கன்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு இருக்கும்போது நான் ஏன் இதுலயே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் போய் பிஸ்னஸ் ஆரம்பித்தா நடக்குமா, பயமாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 10 நாள் 7 நாள் மௌனமாக இருங்க. உங்களுடைய குறைகள், உங்களுடைய லிமிட்டேஷன் என்ன, கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன, உங்களுடைய நிறைகள் என்ன, எந்த திறமையை மேம்படுத்த முடியும், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அது அவங்களுக்கு அந்த அனாலிசிஸ்லாம் பண்ணினீங்கன்னா இந்த பக்கம் போகலாமா போகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்த அளவில் உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அது உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். மேபி ஒரு நல்ல ஒரு ஜோதிடத்தில் போய் பார்த்தீங்கன்னா சஞ்சீத கர்மப்படி தனித்தொழில் சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்கே கர்மாவில் இருக்கான்னு ஒரு 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 கிராஸ் செக் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அது இருந்தது என்றால் அந்த திறமையும் வளர்த்துக்கொள்ளலாம். இது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நாள் மௌனம் இருந்தால் உள்ளுணர்வு வழிகாட்டும். ஆனால் இப்போ இவங்க இருக்கிற மனநிலையில் நீங்கள் பல குழப்பங்களில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஊருக்கு போகலாமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, இந்த 2 எண்ணம் போதும் நீங்கள் இப்போ செய்கிற வேலையில் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை குறைப்பதற்கு. இப்போ நான் வேலை செய்கிறேன் பிஸ்னஸ் பண்ணணுமா, அதுக்கு நான் ஒரு அரை நாள் ரூம் போட்டு ஒதுக்கி நான் திங்க் பண்ணுவேன். நீங்கள் அப்படி செய்துட்டீங்கன்னு சொன்னால் முழு கவனமும் உங்கள் வேலையில் இருந்தால் எப்படி யாராவது குறை சொல்கிற அளவுக்கு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் செய்கிற அந்த கேள்வியை மைண்டில் எப்போதும் வச்சுருந்தீங்க, நீங்கள் டீ போட்டால் கூட சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க, யோசிங்க. ஆமாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், 2030 போகிறேன், ஏதோ ஒன்று. அந்த தெளிவு இருக்கிறதுக்கு தான் மகரிஷி அவர்கள் ஆசை சீரமைத்தல் ஒரு பயிற்சியை கொடுத்து, இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல 150 வருடம் கழித்து உலக அமைதி வரும்னு ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அது நிறைவேறாத ஆசையாக அவர்கிட்ட இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். மைண்டில் ஏகப்பட்ட லக்கேஜ் இருக்கா, எது லக்கேஜ், எதை எப்படி நம்ம சீரமைச்சு தெளிவாக இருக்கணும் மைண்டு. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அவர்கள் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் கண்டிப்பாக முன்னேற முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான விளக்கம். அடுத்த அன்பராக ஸ்ரீனிவாசன் பழனி ஐயா, யூகேல இருந்து. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு குட் மார்னிங். பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க இல்லையா, A1 இது டூல்ஸ் இல்ல தேங்க்ஸ் மேடம். இல்ல அவரு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, என்ன எப்படி இப்பெல்லாம் ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு, ஸோ அதை யூஸ் பண்ணலாம் சஜஷன் கொடுத்தேன். சாரி, இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் டு ஹியர் யூ சார். நைஸ் டு see you always. தேங்க்ஸ் ஃபார் த செஷன் அண்ட் ஸ்பீச் சார். ரொம்ப நன்றிங்க. எப்பயுமே உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. சாரி கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ண சார். நீங்க சொன்னது அந்த கோரிலேஷன் எனக்கு கொஞ்சம் புரியல சார். ஏன்னா ஆன்மான்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் நம்மளால நமக்கு நம்ம உடம்புல இருக்கு, அது ஜீவகாந்தத்துல இருக்கு.
அந்த கான்செப்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் புரியல சார். அது இப்போ ஜீவகாந்தம்ன்றது நான் லிவிங் திங்ஸ்லயும் போய் இருக்குமா? ஓகே, வாழ்க்கை வளமுடன். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் அணுக்களால் ஆனது. அணுக்களில் எலக்ட்ரான், விஞ்ஞானம் படி பார்ப்போம், எலக்ட்ரான்கள்லாம் இருக்குது. எலக்ட்ரான் தன்னைத்தானே சுற்றுது. அங்கேருந்து ஒரு அலை, எது ஃபேன் சுற்றினா காற்று வர்ற மாதிரி உள்ளேயும் ஒரு அலை இருக்குது, இங்கேயும் ஒரு காந்த சக்தி இருக்குது. ஆனால் நம்ம ஜீவகாந்தம்னு சொல்கிறதில்ல. ஏன்னா இது உயிருள்ள ஜீவன் அல்ல. இங்கே நடக்கிற சமாச்சாரம் எனக்குள்ளே நடந்ததுன்னா அது ஜீவகாந்தம்னு சொல்கிறோம். வானத்தில் நடந்துச்சுன்னா வான்காந்தம் என்று சொல்லுகிறோம். ஸோ அதைத்தான் மகரிஷி அவர்கள் பூதாகாசம், சித்தாகாசம், அந்த 3 விதமாக சொல்லியிருப்பாங்கல்ல. வான்காந்தம் இங்கே இருக்கிறது, பூதாகாசம். அப்போ இந்த இதுலேயும் காந்தம் இருக்கு, ஆனால் நம்ம அதை ஜீவகாந்தம்னு சொல்றதில்ல. அவ்வளோதான். ஸோ இது எல்லா பக்கமும் இருக்கிறது. இது முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த ஆன்மா, இந்த காந்தம், நம்ம ஆன்மான்னா எதை சொல்றோம்? எந்த பொருள் சுத்தினாலும் அதற்கு ஒரு மையப்புள்ளி வந்து விடுகிறது. அது திணிவு பெற்ற மையமாக இருக்கிறது. அப்போ நம்ம உடல்ல காந்த உடல், காந்த உடல், காந்த ஓட்டம் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கு ஒரு மையப்புள்ளி இருக்கு, அது நம்ம கருமையம் என்று சொல்லுகிறோம். அந்த திணிவு பெற்ற அந்த காந்த கருமையம் இருக்க, இந்த கருமையத்தை நம்ம ஆன்மா என்று சொல்லுகிறோம். இதுதான் பரம்பரை பரம்பரையா அப்பாவுடையதும் அம்மாவுடையதும் சேர்ந்து எனக்கு வந்திருக்கிறது. என்னுடைய ஒரு பகுதி தான் குழந்தைகளுக்கு போகிறது. அப்படிங்கும்போது அதைத்தான் இந்த ஆன்மாக்கு, இதை இன்னைக்கு பார்த்த சப்ஜெக்ட்லேயே இன்னும் பல பேர் செய்த ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது, ஒரு அம்மா அப்பாவுடைய வித்துக்குழம்பு சேர்ந்து ஒரு அம்மாவுடைய வயிற்றுல ஒரு கரு உருவாகிறது என்றால், அந்த கரு உருவாகிவிட்டது அப்படின்னா அம்மா அப்பா வித்துக்குழம்பு, அங்கே இருக்கிற உயிர் சக்தி, இங்கே புதுசாக ஒரு உயிர் உருவாகிவிட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுதான்? கரு உருவாகி கன்சீவ் ஆன அப்புறம் 4 வாரங்கள் கழித்து தான் மூளை வளர ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் மூளை இல்லை, அங்கதான் மூளை ஒரு புள்ளியில் ஆரம்பிக்குது. அப்ப அந்த முதல் 4 வாரம் யார் அந்த கருவை வளர்த்தது? அதுவும் இந்த மாதிரி தான் மனுஷ உடல்ல தான் 2 காது கண்ணு மூக்கு இப்படிதான் இருக்கணுங்கிறத யார் நிர்ணயம் செய்தார்கள்? யார் அந்த அறிவை கொடுத்தார்கள்? அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா என்று ஒரு இருப்பதினால்தான் இந்த அம்மா அது, அப்பா உடல், இவங்க தாத்தா இப்படி, இப்போ இந்த ஒரு ஷேப்பில் தான் இந்த பாப்பா வளரணும், இவர்களுக்கு இப்படி தான் காது கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஏதோ ஒன்று. அப்போது அந்த ஆன்மா தான் அத்தனையும், இன்னைக்கு கவிதையிலையும் சொன்ன மாதிரி. ஸோ ஆன்மா என்பது காந்த கருமையம். அதற்கு அத்தனை விஷயங்களும் அங்கே பதிந்திருப்பதால் அந்த பதிவு என்ன இருக்கிறதோ அதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி செயல் விளைவு தத்துவத்தின்படி அந்த இறைநிலை நடத்தி கொண்டிருக்கிறது. உங்க கேள்விக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். இல்லைன்னு நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். உங்க சஜஷன் ஏஐங்கிறது அவர் கண்டிப்பாக நீங்க, அவர் சார் ஏஐயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அதாவது நீங்க 600 பக்கம் படிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிறீங்கள. மேபி நீங்க ஏஐல இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஏஐல போறாங்க. ஸோ ஒய் நாட் சம்மரைஸ் பண்ணிடும் சார். கண்டிப்பா. அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான், எல்லாம் சாஃப்ட்வேர் தான், அதனால அதை பார்த்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. எல்லாமே அது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் சார். ஷோர் ஷோர் ஷோர். ரொம்ப 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 நன்றி. வாழ்க தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான ஒரு கருத்துக்கு. அது எனக்கு சொல்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, முன்னாடி ஒரு ஐயா பேசினாரு, ஒர்க்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றோம், நம்ம பல விஷயங்கள் பண்றோம் ஐயா. நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம மன அலைச்சலை குறைச்சி நம்ம சில விஷயங்களை, அவங்க நிறைய விஷயம் நம்மள கோவப்படுத்தணுன்றதுக்காக திட்டுறாங்களா, இல்ல நம்ம திருந்தணுங்கிறதுக்காக நம்ம திட்டுறாங்களான்னு தெரியல. பாஸ் எல்லாமே அவங்க ஒரு இலக்கம் முடிச்சிட்டோம்னா அடுத்த இலக்கம் நோக்கி முடிச்சுட்டு நம்ம மனசு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க சொன்ன வேலையை நம்ம செஞ்சுட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க நினைக்கிறது இது பத்தல, நீங்க அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு அவங்களுடைய மைண்ட் செட் நீங்க சொன்னீங்க. ஒரு சொல்யூஷனுக்கு தான் நம்மள ஒரு 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 பதவி கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா அவங்களே பார்த்துட்டு போயிடுவாங்க. சொல்யூஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இதுல பாத்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தகுதி திறமைக்கு மேல அவங்க சில விஷயங்கள் அவங்க உள்ள திணிக்கும் போது, நம்ம என்னதான் நம்ம இதுல மெடிடேஷன் நம்ம பண்ணி நம்ம மன அலட்சியை குறைச்சாலும் நமக்குள்ள அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதுங்கய்யா. அது எந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறீங்க அதை?
வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸில் நிறைய இதில் வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பது வந்து 16 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 18 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரணும், 10 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ணணும், அந்த டைம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. இப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு 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 நடைமுறையில் அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்தியர்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் அதுதான், ஆனால் நெகட்டிவ் பாயிண்ட்டும் அதுதான். நம்மளுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒர்க்கு ஒர்க்கு பொண்டாட்டி ரெண்டாவது தான், முதல் இது இப்போ நம்ம பார்க்குற வேலை அப்படிங்கிறது தான் நம்ம அனைவருடைய முக்காவாசி பேருடைய ஒரு புரிதல். இதுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்களாம் பிஸ்னஸில் பார்க்குறோம்ல, 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா 5:01 ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. பர்சனல் டைம், ஃபேமிலி டைம். இதுதான் என்னுடைய பாஸ் வந்து, நான் முதல்ல வேலை பார்த்தது மஸ்கட்டில் வேலை பார்த்தேன், இந்தியன் இந்தியன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா 4:55 அவருக்கு டீ கப்போட வருவார். இந்த இதெல்லாம் இன்னைக்குள்ள ஃபேக்ஸ் அனுப்பணும்னு ஒரு 10 வேலையை கொடுத்துட்டு அவர் போவார். இங்கே வந்து நான் ஒரு நாள் ஆஃபீஸ் முடித்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை எங்களுக்கு லீவு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் காலையில் ஆஃபீஸில் இருக்கேன். இந்த கம்பெனியில் சேர்ந்த இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற வேலையில் சேர்ந்த நேரம் அது. அப்போ நான் சேர்ந்த அப்புறம் தான் இந்த டிவிஷனே நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அதனால் ஏகப்பட்ட வேலைகள் இருந்தது. அவர் வெள்ளைக்காரர். அவர் வந்தார், வந்து கேட்டார், ஏன் நீ வெள்ளிக்கிழமை எதுக்கு வந்திருக்க ஆஃபீஸ்னாரு. சார் பிஸ்னஸ்லாம் தயார் பண்ணணும், உற்பத்தி இது பிஸ்னஸை கொண்டு வரணும், நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஐசி எல்லா வெள்ளிக்கிழமையும் வருவியா? என்னைக்கு மற்ற நாளில் எப்போ வீட்டுக்கு போகிறேன்னாரு. ஆஃபீஸ் வந்து 5 மணிக்கு முடியுது, நான் ஒரு 6:30க்கு வீட்டுக்கு போவேன் சார். எல்லா நாளும் வீட்டுக்கு லேட்டாக தான் வீட்டுக்கு போகிறேன். ஆமாம். பொண்டாட்டி இருக்காங்களா? ஆமாம் சார். குழந்தை இருக்கா? ஆமாம் சார். ஒரு பொண்ணு இருக்கா சார்? முதல்ல ஆஃபீஸ் டைம் எத்தனை மணிக்கு முடியுதோ அத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு போகலைன்னா நீ வந்து எஃபிஷியன்ட் இல்லைன்ட்டார். லேட் சிட்டிங் இஸ் எ சைன் ஆஃப் இன்எஃபிஷியன்சி. அலுவலக நேரம் தவிர நீ அலுவலக வேலையை பார்த்தால் அது உன்னுடைய திறமையின்மையை காட்டுகிறது. நீ ஆஃபீஸில் இருக்கிற நேரம் நீ இந்த வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். முதல்ல வீட்டில் ஃபேமிலி இருக்காங்க, அதை போய் பாருங்க. எனக்கு ஆச்சரியம், இப்படி ஒருத்தர் இருப்பாரா உலகத்தில்? வேலை பார்க்குறதுல எனக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், நாம் இந்தியர்கள் வந்து ஒர்க்கஹாலிக்னு சொல்கிறோம் இல்லையா, வேலை 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 வேலைன்னு போனதுனால நமக்கு இப்படி தான். திருப்பியும் நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்களா, இன்னும் கொஞ்சம் வேலையை கொடுப்பாங்க. அப்போ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டாகணும். இந்த ஃபுல் ஸ்டாப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம யார், என்னுடைய திறமை என்ன, எவ்வளோ அவுட்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிற வரைக்கும் நீங்கள் 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் வேலை செய்யலாம், 14 மணி நேரம் வேலை செய்யலாம், 10 மணி நேரம் வேலை செய்யலாம். ஆனால் இது ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்துக்கு மேலே இதே தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 2 நான் மாற்றணும். ஒன்று, நிறுவனமே சரியில்லைன்னா நிறுவனத்தை மாற்றிடணும், வேலையை மாற்றிடணும். ஏன் ஹெல்த் எல்லாம் அஃபெக்ட் பண்ணிட்டு இப்படிலாம் நம்ம வேலை பார்க்கக்கூடாது. 2, நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்ன ஒரு சூழ்நிலையில் என்ன சொல்கிறீங்க, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்க வந்து நம்ம தகுதிக்கும் நம்ம திறமைக்கும் மீறியதாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆமாங்க ஐயா. யார் ஒருத்தர் நம்ம தகுதிக்கு மீறிய, நம்முடைய திறமைக்கு மீறிய ஒரு வேலையை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ஏணிப்படியில் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள், இறங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. பொறுப்பை யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னேற்றம் என்பது தானா கதவு திறந்துகிட்டே இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டே இருக்கும், மேலே போய்கிட்டே இருக்கலாம். அப்போ பொறுப்பை எடுக்கணும், ஆனால் வேலை செய்றீங்க, அதுக்கு மேலே மறுபடியும் வேலையை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது என்னுடைய தகுதி என்ன, திறமை என்ன, இதை எப்படி நான் மேம்படுத்துவது? முதல் விஷயம். இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு எப்படி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இதை விட ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமா, இல்லை இதை விட நான் வேற ஏதாவது கற்றுக்க முடியுமா, அந்த ஐடியாவை அவங்கள்ட்ட கேட்டாலும் சொல்லலாம். முதல்ல இதை எதிர்க்கக்கூடாது. அதிகமாக வேலை கொடுக்குறாங்க, அது அதிகமாக யார் கொடுத்துருக்கா? என் கர்மால இருக்கு, அதனால் அவர் கொடுக்காரு. அவர் மேலே தப்பே இல்லை, அந்த கார்ப்பரேட் நிறுவனம் மேலே தப்பே இல்லை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், அகப்பையில் வந்திருக்கா உள்ள இருக்கு. இதுதான் அடிப்படை உண்மை, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ என்ன ஆகும், இது புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நிறுவனத்தை குறை சொல்ல மாட்டோம், மேலாளரை குறை சொல்ல மாட்டோம், ஏன் இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு அமைதியான மனநிலையில் நான் யோசிக்க ஆரம்பித்து விட்டால், எங்கே என்னுடைய திறமை குறைவாக இருக்கிறது, என்னுடைய தகுதியை மேம்படுத்துவதற்கு நான் எதை படிக்கணும், இல்லை எந்த கோர்ஸை பண்ணணும், இல்லை எதாட்ட போய் நான் கேட்கணும், என்ன செய்து கொண்டால் நான் இதை விட கொஞ்சம் முன்னேறணும், இதை வந்து நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணணும். இது வந்து முதல் விஷயம். அதற்காக கத்தாரில் இருந்தார், அவர் வந்து பிரம்மஞானம் வரைக்கும் அவர் படிச்சிருந்தார். நான் சொல்கிறது வந்து 2002 2003 நடந்தது.
அப்போ அவர் வந்து ரொம்ப சின்சியராக எங்களுக்கு சர்வீஸும் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து என்ன சார், சார் கர்மா நிறைய வச்சுருக்கேன் சார். இப்போ என் பாஸ் வந்து உட்கார்ந்தா தப்புங்காரு, எந்திரிச்சா தப்புங்காரு, எதை செஞ்சாலும் சரி திட்டுதார் சார். என்ன செய்ய, கர்ம வினை தூய்மை அடைந்து கொண்டு இருக்கிறது, அதனால போகுது சார் அப்படின்னார். கூட வந்தாங்க ஒய்ஃபு. சார், அவர் சொல்கிறாரு, நைட்டு 12க்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காரு, தூங்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 3 மாசமா தூங்குறது இல்லை. நான் வாழ்த்துறேன்னு சொல்லுதாரு, ஆனால் அவர் தூங்குறது இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த யோசனையிலே இருக்குது. என்ன இவங்க வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன செய்யறது, நம்ம அங்கே இருக்குமே இங்கே இருக்குமே, காரை வாங்கி வச்சிருக்குமே, அதை வச்சிருக்குமே, இதை வச்சிருக்கு. அவங்களுக்கு கண்ணீர் வருது இதை சொல்லும்போது. ஆனால் அதெல்லாம் இல்லை சார், நான் வந்து வாழ்த்திட்டு இருக்கேன் சார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார், கர்ம வினை கழியுது சார். நான் சொன்னேன், ஐ எம் சாரி, கர்மவென கழியுது அப்படிங்கிறது விதி. மதியை பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை, உங்களுடைய உரிமை. இந்த வேலையில தான் தொடரணும்னு யார் உங்கள்கிட்ட சொன்னா? இந்த ஒரு நிறுவனம் தான் இந்த உலகத்திலே இருக்குன்னு யார் உங்களுக்கு முடிவு பண்ண சொன்னது? இறைநிலை ரொம்ப உங்க கரெக்ட் சார். கற்பனைக்கு ஏற்ற துன்பத்தை ஏற்படுத்தும், சிக்கலை ஏற்படுத்தும். இந்த சிக்கலிருந்து விடுபடுவதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறது, எந்த வழியில் நான் போனால் இதே மாதிரி சிக்கல் வராமல் நான் போக முடியும் அப்படிங்கிறத ஏன் உங்களால் யோசிக்க முடியாது? நீங்கள் நான் வாழ்த்திட்டே இருக்கேன், அப்புறம் 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவரும் திட்டிகிட்டே இருப்பார். நான் சொல்கிறேன், உங்கள் மேனேஜருக்கு அவருடைய சித்தப்பா பையன் ஒருத்தர் உங்கள் வேலைக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்படிதான் அவர் எடுத்துப்பாரு. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை டார்ச்சர் பண்ணுவார். இதை முற்றுறது அவங்களுக்கு ஈஸியா? முற்றுறது ஈஸி இல்லை. இதை உடைக்கிறது ஈஸினா இதை உடைச்சிடலாம், இதை உடைக்கிறது கஷ்டம்னா இதை உடைக்கக்கூடாது. இது காங்கிரீட் சுவர், இது டேபிள். இங்கே மதியை, அதனால தான் விதி, இயற்கை சக்தியை விதி என்போம், அதை அறிந்த அளவே மதி என்போம், அதை அறிய வேண்டும். அப்ப மேனேஜர் அவர் சித்தப்பா பையனை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நாங்க போய் ஏன் முட்டணும், வேற வேலையை தேடணும். அதுக்கப்புறம் வேற வேலை கிடைச்சது. சூப்பரா அந்த கம்பெனில இப்பவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கத்தார்ல இல்ல அவரு. ஸோ நீங்க வந்து ஒன்று, நான் எதை மேம்படுத்த வேண்டும், எந்த திறமையை கூட்டணும், தகுதியை கூட்டணும், இதெல்லாம் வேலை பார்க்கணும். ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்கு மனசை தெளிவாக வச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸில் அந்த ஒர்க்கில் நான் செய்யணும். இதெல்லாம் செஞ்சும் பிரச்சனையா? சேஞ்ச் த ஜாப். ஆனால் இந்த லாஜிக்கை வாழ்க்கை துணையில் மட்டும் அப்ளை பண்ணிடக்கூடாது. வாழ்க்கை துணை கல்யாணம் ஆனது 18 வருஷமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது? இங்க ஃபெயில் ஆயிட்டு, ஏன்னா இது தெய்வீக உறவு. வாழ்க்கை துணை, குழந்தைகள், பெற்றோர்கள் என்பது தெய்வீக உறவு. இங்க விளையாண்டோம் சிக்கல் பெருசா வரும். ஆனா வேலை என்பது யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால இந்த லாஜிக்கை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடக்கூடாது. பட் நம்ம தொழில்ங்கிற ஐயா நூறு கேளுங்க. ஐயா வந்து வேதாத்திரி மகரிஷி வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது அவர் தப்பா ஒருத்தங்க வழி எடுத்துறாங்க. தப்பா வழி எடுத்த போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வேதாத்திரி மகரிஷி ஐயா வந்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டாரு. ரிசர்வேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை வந்து அவர் மேலாளர் செய்த குற்றத்தை அவர் சொல்லல, என்னுடைய பிரச்சனைக்காக நான் போறேன்றதான் அவர் எழுதி கொடுத்துட்டு போனாரு. அப்ப என்னன்னா, நான் இந்த நீங்க தப்பா செய்ய சொல்றீங்க, அதனால செய்ய முடியாது, அதனால நான் உங்களையும் குறை சொல்றதுக்கு இல்ல, இது நானே வந்து வேலையை விட்டு என்னுடைய நான் சொந்தமா தொழில் தொடங்க போறேன்னு அவர் எழுதி கொடுத்துட்டு போறாரு. அப்ப இதுல வந்து எப்படி அவங்க எல்லாருமே சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் இருங்கன்னு சொல்றாங்க ஐயாவை. இல்லைங்க ஐயா, நான் சொந்தமா தொழில் தொடங்க போறேன்னு அவர் ஐயா கிளம்புறாரு. அதே எண்ணத்தோட நாமளும் இந்த மாதிரி இருக்கும்போது சொந்த தொழில் தொடங்கணும்னு ஒரு குறிக்கோள் வருது. நம்ம அந்த யதார்த்தத்தில் இருக்கும்போது அந்த எண்ணங்களும் வருது. நம்ம கத்துக்கிட்ட வேலையில ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அந்த ஃபீல்டு இருக்கு, இந்த ஃபீல்டை பத்தி ஃபுல்லா கத்துக்கிட்டு நாமளும் சொந்தமா பண்ணா என்ன அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்து அதுக்குன்னு ஒரு காலத்தை ஒதுக்கணும் அப்படின்னு ஐயா நீங்க சொல்றீங்க. கரெக்ட் சார். எந்த நிறுவனத்திலையுமே வந்து நீதிக்கு புறம்பாக தவறான ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா வேற வழி இல்லை, செஞ்சே ஆகணும்னா நான் சொன்ன 2 ஆப்ஷன். ஒன்று ஏன் தகுதி திறமையை மேம்படுத்துவது, இல்லையா நிறுவனத்தை மாத்துறது. இப்போ மகரிஷி அந்த இடத்துல இருக்கும் பொழுது அப்போ இது வந்து இதைத்தான் மாற்றி ஆகணும் கண்டிப்பா. ஸோ இப்போ நான் வந்து முதல் வேலையை விடுறதுக்கு காரணம் இதுதான். அவர் மேலதிகாரி அவர் சொல்லிக் கொடுக்கல, குறை கூறாம இருந்திருக்காரு, அதுதான் கரெக்ட். அது வந்து அவர் எங்கேயோ இருக்காரு. நாம என்ன சொல்லுவோம், நாம அந்த இடத்துல வந்து அந்த இதெல்லாம் அதான் அந்த அந்த நாம கூடுமான வரைக்கும் துன்பம் கொடுக்காமல் எப்படி என் வேலையை நான் இனிமையாக ஆக்கிக்கொள்ளும், வாழ்க்கையை இனிமையாக ஆக்கி, அதான் அவர் பின்பற்றி இருக்கார். நாம் வந்து அதையும் நாம் உண்மையிலே கொஞ்சம் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு எங்கெங்கெல்லாம், ஏன்னா இப்போ குறைய சொன்னால் யாரோ ஒருத்தர் மனசு புண்பட போகுது, அதுவும் யாருக்கு ரிசல்ட் கொடுக்குறாரோ அவர் மனசு புண்பட போகுது, அவருக்கு பிரச்சனை வரப்போகுது. எதுக்கு இந்த வம்பு? நல்ல எண்ணத்தை நம்ம வாழ்த்துட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம தான் கொஞ்சம் யோசித்து நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கான அந்த வாய்ப்புகள்
மகான்களுடைய சுயசரிதையை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது மகரிஷி என்ன அவங்க எனது வாழ்க்கை ஒரு கேள்வி அவங்க ஃபுல்லா கேட்கலாம். எழுதிட்டாருங்க இது. கண்டிப்பா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்க்கை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோமா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எல்லாம் மூளை வேலை செய்யலன்னா அப்போ உணர்வுகள் எல்லாம் இருக்கு இல்லைங்கய்யா, அப்ப ஏன் மூளை மாத்திரம் ஒரு ஓவர் டைம் ஃபுல்லாவே வேலை செய்யுமாதா இல்ல எப்போ நம்ம கூப்பிட்டா வரமாட்டேன்றான் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, அப்ப மூளை வேலை செய்யலைங்களா? அப்ப உணர்ச்சி மட்டும் இருக்கு, எதனா அடிபட்டா அழுகுறது கரெக்ட். அந்த அதுதான் மாதிரிலாம் நம்ம இருக்கு. ஏற்கனவே பார்த்தோமே. மூளை வழியாக செயல்படும் பொழுது எண்ணமாக, உடல் வழியாக போகும் பொழுது உணர்வாகங்கிறது. ஸோ உங்க புரிதல் ரொம்ப கரெக்ட். இப்போ ஆட்டிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நம்ம உடல்ல வந்து 2 நரம்பு மண்டலம் இருக்கு. தானியங்கி நரம்பு மண்டலம்னு ஒன்று இருக்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, அதாவது மத்திய நரம்பு மண்டலம். இது என்ன செய்யுதுன்னா, தானியங்கிங்கிறது எதையும் தானா அது பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கு, என் பெர்மிஷன் கேட்கறது இல்லை. இன்ஃபேக்ட் நான் அதை நிப்பாட்ட முடியாது, அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போல ஏகப்பட்ட நரம்புகள் அந்த வேலையை செய்யும். இன்னொரு நரம்பு மண்டலம், நான் இப்படி கையை தூக்கணும், தூக்கணும், பேசணும்னா வாயை இப்படி ஓப்பன் ஆகணும், நாக்கு மடக்கணும். அப்போ அந்த பேச்சு வர்றதுக்கு நான் வந்து நானா உள்ள ஒரு மூமெண்ட்டை கொடுக்கறதுனால இந்த சவுண்டு வருது. இப்போ இந்த ரெண்டுக்குமே கண்ட்ரோல் எங்க இருக்கு? மூளையில இருக்கு. இப்போ மூளையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிறது, அதுல செயல்பாடுகள்ல குறைகள் இருக்கிறது என்றால் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இது நம்ம காரணம் என்ன? நாம இயற்கையை விட்டு நிறைய விலகி போனதுனால தான். இயற்கையை விட்டு விலகுனது என்பது எப்ப தாம்பத்தியம், நான் சொல்றது குழந்தை கருவான டயத்துல இருந்து சொல்றேன். எப்ப தாம்பத்தியம் கூடாதோ அந்த நேரத்துல தாம்பத்தியத்தை வைத்துக் கொள்வது, இல்ல தவறான வழிகளில் அதை ஏற்படுத்துவது. அதற்கப்புறம் கரு உருவான பிறகு அந்த 9 மாதத்திற்கு அந்த அம்மா எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்கள் எல்லாம் டிசைட் பண்ணும் அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சியை. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் நிறைய வருவதற்கு, இந்த மாதிரி குழந்தைகள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் இன்னைக்கு கூடிக்கொண்டிருப்பதை பார்க்குறோம். என்ன காரணம்னா இந்த ஒரு நாலேஜ் அங்கே இல்லாததுனால இப்படி நடக்குது. ஸோ இது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியில் இருக்கிற பாதிப்பு. அதற்கு இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானமும் நிறைய வளர்ந்திருக்கிறது. ஸோ அந்த மருத்துவ உதவிகளோடு, ஏன்னா நம்ம மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்க முடியாது, சின்ன குழந்தைகளை எக்ஸசைஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ நம்மளுடைய நடுமனதின் மூலமாகவும் நம்ம அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இன்னைக்கு வழிமுறைகள் இருக்கு. அதை தான் நம்ம செய்யணும். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா இல்ல போல இருக்குங்க ஐயா. மங்கையர்க்கரசி, நீங்க பேசலாமா? அன்மியூட் பண்ணியிருக்கேன். அருளுதி சிவசக்தி, ஸ்ரீலங்கா. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேசிருங்களேன். வாழ்க வளமுடன். சார் மங்கையர்க்கரசி பேசுறேன் சார். வாழ்க வளமுடன். நீங்க உங்க கேள்வி பதிலுக்கு சிறப்பான விளக்கம், சப்ஜெக்ட் புரிஞ்சதை விட கேள்வி பதில் கொடுத்த விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது சார். எனக்கு வந்து நீங்க அபுதாபில இருந்து ஒரு பொண்ணு வைஷாலின்னு இங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார். அவங்க சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து ஆல் ஐன்ன்ற ஊர்ல அவங்க இருக்காங்க சார். சரி. அவங்களுக்கு அங்க வந்து அகத்தாய்வு படிக்கணும்னு ஆசை. அந்த எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணா அவங்க அங்க போய் பார்க்க முடியும்ன்றது ஒரு நம்பர் மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வந்து இப்போ சாட் பாக்ஸ்ல போடுறேன். அலைன்ல வந்து ஒரு சென்டர் இருந்தது, இப்போ அந்த சென்டர் அங்க நடக்கல. ஸோ அவங்க வந்து அங்க இருந்து ஒரு 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 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணாங்கன்னா துபாயில வந்து அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அலைன்ல வந்து அந்த நீங்க சொல்ற அந்த இடத்துல வந்து சென்டர் இல்லை. பட் நான் இப்போ சாட் பாக்ஸ்ல அந்த நம்பரை போடுறேன். அந்த நம்பரை அவங்க காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அவர் தான் துபாயோட கோஆர்டினேட்டர், முருகராஜின் பேரு. அவங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வழிகாட்டுவாங்க. நான் இப்போ சாட் பாக்ஸ்ல அந்த நம்பரை போடுறேன். சரிங்க சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க அடுத்தது கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நான் இடையில தான் வந்தேங்க ஐயா, நீங்க பேசக்குள்ள கொஞ்சம் வேலை ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயா என்ன விஷயம்னாங்க ஐயா, நம்ம இறைநிலை தவம் செய்யறோம் தானே ஐயா, இறைநிலை தவம் செய்யறீங்க, எனக்கு அந்த ஓர்டரா செய்யற முறை உங்களுக்கு சொல்லித்தர என்னமாங்க ஐயா? எந்த தவம் சொல்றீங்க? இறைநிலை தவமா? தவங்க ஐயா.
இல்ல கேட்கல, அது மிஸ் ஆயிட்டு. ஐயா இறைநிலை தவம். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா இந்த ஆர்டர்ல தான் செய்யணும். அப்பதான் அது முழு எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா மகரிஷி அவர்கள் அந்த ஹோல் பிரபஞ்ச பரிணாம அந்த சரித்திரத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா துரியாதீதத்துல சரி. இங்க இருந்து அங்க போயிருக்கும், இது அங்க இருந்து இங்க வர்றது. ஸோ அதனால அந்த சீக்குவன்ஸ்ல சொன்னால் மட்டுமே நாம சரிங்கய்யா. நம்ம பார்க்குற அத்தனையையும் ஒரு இறைநிலையின் மறு உருவமாக பார்க்கக்கூடிய அந்த மெய்ஞான பார்வை மெய்ஞான பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு தகமை நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக அந்த லாஜிக்ல அந்த சீக்வன்ஸ்ல தான் நாம இதை செய்யணும். சரிங்கய்யா, அதாவது சுத்த வெளியில இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் என்னங்கய்யா? கரெக்ட் கரெக்ட், கண்டிப்பா. சரிங்க ஐயா. அப்பதான் இன்னொரு அந்த சீக்வன்ஸ். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டாங்கய்யா, நான் போன பிறகு என்னோட பிள்ளைகளை இதுக்கு கட்டாயம் போடணும்னு நினைச்சேங்கய்யா, அதே மாதிரி போயிட்டாங்க ஐயா. சூப்பர், இப்ப வந்துங்கய்யா பிரம்ம ஞானத்துக்கும் ஆசிரியருக்கும் வர சொல்லியிருக்காங்க ஐயா. வெரி குட். உங்க ஆசீர்வாதம் வேணுங்க ஐயா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க போறாங்க ஐயா. ரெட்டை பிள்ளைங்க ஐயா, அவங்க 2 பேத்துக்கும் ஒரே டைம்ல கிடைக்குதுங்க ஐயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இறையருள் குரு அருள் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மங்கையர்கரசிமா, நான் உங்களுக்கு அந்த சேட் பாக்ஸ்ல அந்த நம்பர் கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. சார் உங்க நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் சேட் பாக்ஸ்ல போட்டுறேன், நோ இஷ்யூ. சரிங்க சார். ஓகே சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். ரவிச்சந்திரன், நீங்க கேட்கலாம். ரவிச்சந்திரன் சார். ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஐயா மிக சிறப்பான உரைங்க ஐயா. மிக சிறப்பான உரைங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. உங்களோட எல்லா ஸ்பீச்சுமே நான் கேட்பேன். இங்க நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க ஐயா. நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் போட்டு கூட சில இதை பத்தி கேட்டிருந்தேங்க ஐயா. நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா இப்ப இது ரீசெண்டா எனக்கு ஒரு 3 months முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுங்க ஐயா. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க காலில். அந்த பாதத்துக்கும் காலுக்கும் இடையிலையும். ஆக்சுவலா எனக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த ஆப்ரேஷன்ல என்னென்ன அவங்க பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே தெளிவா தெரிஞ்சுதுங்க. நான் கண்ணை மூடி என்னை கண்ணோட மூடிட்டாங்க. பட் எல்லா விஷயங்களும் அவங்க என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுதுங்கய்யா. இது எப்படிங்கய்யா? இது எதனால இது மாதிரி நடக்குங்கய்யா? நான் ஆல்ரெடி பிரம்மஞானம்லாம் முடிச்சிருக்கேங்கய்யா. அதனால எனக்கு இதுக்கான தெளிவு வேணுங்கய்யா. அது மாதிரியே எனக்கும் கிடைச்சதுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சில அனுபவங்கள் உங்களை மெய்சில் இருக்கிற அளவுக்கு நடக்கலாம். இது வந்து இந்த நெற்றி கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, 3வது கண் ஆகணைன்னு சொல்றோம் இல்லையா. இந்த ஆகணை என்பது புலன்களுக்கு அப்பாற்பட்டது. என் கண்ணு பார்க்காததை அது பார்க்கும் அப்படின்னு சொன்னா கண்ணு திறந்தானே மூடுனானே அது வேலையே செய்யாட்டாலும் பரவாயில்ல. இது வந்து இப்போ நிறைய பேர் டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணுறாங்க. இந்த குண்டலினி இந்த 3வது ஆகணை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி கிடைக்குது. அது வந்து எப்போமாவது அது அந்த அலைச்சூழலில் போகும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், அது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது கரெக்டாகவும் இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் இதிலேயே வந்து மனசை அதில் ரொம்ப செலுத்திடாதீங்க. நம்மளுடைய தேவை நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும். குறிப்பாக அடுத்த தடவை இன்னொரு தடவை அந்த சர்ஜரி பண்ணுற மாதிரியோ இல்லை ஆரோக்கிய குறைபாடோ வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபுல் எண்ணத்தையும் செயல் நீங்கள் அந்த இடத்துல திங்க் பண்ணுங்கள். இது நடந்தது மிக ஒரு நல்ல அனுபவம், ஒரு சூப்பர். இது உங்களுக்கு என்ன காமிக்குது? உண்மையிலேயே நீங்கள் வந்து அலைச்சூழலை ரொம்ப சூப்பராக குறைக்கிற நிலைக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எந்த அளவுக்கு அலைச்சூழல் குறையுதோ வரக்கூடியதையும் உணரலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது நான் வாழ்கிற வரைக்கும் சூப்பராக ஆனந்தமாக வாழணும், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இது ஒரு நல்ல அனுபவம். அலைச்சூழல் குறைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிங்கய்யா. கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கிருபாநிதி பேசுறேன் ஐயா. ரொம்ப சிறப்புயா. எனக்கு நீங்க ரொம்ப பேரை நான் பார்த்திருக்கேன் ஐயா. அது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு ஆக்சிடென்ட்டோ எதுக்கு பிறகு அவர்களுடைய நினைவு அந்த கடந்த கால நினைவு அப்படியே மறந்துடும். மறுபடியும் இப்போ ஒரு புது பிள்ளை மாதிரி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு மூளைக்கும் அவங்க ஆன்மாவுக்கும் ஒன்று சம்மந்தம் இருக்கா? இன்னொன்னுயா, நம்மளுடைய ஒரு பொறுமை, இப்போ பொறுமையா இருக்கோம், விரக்தி ஆகுறோம், நம்ம சொன்னா டென்ஷன் ஆகுறோம், நம்மள அறியாம. இப்ப நான் எவ்வளவோ உங்களுடைய பொறுமைசாலில இருந்து ரொம்ப ஆனா நான் ஒவ்வொரு தரம் இன்னைக்கு எனக்கு ஒரு டெத்து, அதை தான் பிளான் காரணம். எனக்கு ஒரு டெத்து, நான் சென்னையில கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், போக முடியல.
எனக்கு நினைவெல்லாம் அங்கே இருக்கு. ஆனா டென்ஷன் ஆகல. அவர் வயசானவர், ஆனாலும் அதுல கலந்துக்க முடியலன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க ரொம்ப அந்த மாதிரி உள்ளத நம்ம வந்து இது கேட்கலாமா? இப்ப நீங்க பேசுறது கேட்கல. முடியாதுன்னு நல்லா தெரியுது, அது சூழ்நிலை. ஆனா அத வந்து எப்படி எடுத்துக்கிறது? அந்த சமயம் இந்த ஃபீல் கூட வரலையா? அது எனக்கு இப்ப ஏன் நம்ம அதை ஃபீல் பண்றோம் அப்படி தோணுது. முடிஞ்சு போச்சு, அதை ஏன் ஃபீல் பண்றோம் அப்படின்னு தோணுது. ஒன்னா இந்த ஆன்மா மூளை ரெண்டுக்கு உள்ள கனெக்டிவிட்டி எந்த சமயத்துல கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. அந்த பிள்ளைங்களை பாதிக்குது, ஏன் அப்படி பாதிக்குது? சில கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 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 தொடர்பு ஏன் அப்படி அந்த சமயம் மட்டும் போகுதுங்கிறத நான் முடிஞ்சா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நீங்க பதில் பண்ணுங்க. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்னது வந்து இடையில இடையில உங்க நெட்வொர்க்ல ப்ராப்ளம். ஸோ அதனால எனக்கு முழுமையா கேட்கல. பட் முதல் கேள்வி எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த அதாவது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, மறுபிறவி மாதிரி புதுசா வாழ்க்கையை தொடர்கிறார்கள். இது மூளையில ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி பாஸ்ட் டேட்டாலாம் அங்கே இருக்கு. ஸோ அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வர்றதில்லை அப்படிங்கிறது விஞ்ஞானம் கொடுக்குற ஒரு விளக்கம். ஸோ அதனால் அவங்க புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்பேன். ஏதோ ஒரு படத்தில் கூட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு இங்கே 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 விழுந்திருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த கதையை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யா கரெக்ட். மூளையில் ஒரு சின்ன பகுதி அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பழசெல்லாம் மறந்து போகுது அப்படிங்கிறது மருத்துவ விஞ்ஞானத்தோட ஒரு விளக்கம். மற்ற அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ டென்ஷன் ஆகிறேன் இல்லை அந்த ஆன்மா, இது வந்து நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஏன்னா எனக்கு முக்கால்வாசி தான் கேட்டது, காவாசி கேட்கல. கண்டிப்பாயா, நன்றியா, நான் அனுப்புறேன். நன்றி, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. சாரிங்க ஐயா, நெட்வொர்க் இஷ்யூ, நான் வெளில போயிருக்கேங்க ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். அடுத்த அன்பராக அருள்நிதி சிவசக்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அவங்க பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேமா? ஓகேங்க ஐயா. சபரீஷ் சுந்தரவேட வடிவேல் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாங்க ஐயா, ரொம்ப சிறப்பு, பயனுள்ளதா இருந்தது ஐயா, நன்றி. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எங்களோட அப்பாவோட 3வது இறந்த நாளுங்க ஐயா. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த சில இடத்துல வந்து இந்த சம்பிரதாயம் எல்லாம் பண்றாங்க, ரெகுலரா நம்ம பண்றாங்க. பட் நம்ம தவத்துல வந்து நீங்க அவங்க நம்ம சாந்தி தவம் இல்ல ஐ மீன் இந்த இறைநிலை தவத்துல பண்ணும்போது அந்த ஆன்மாவை கொண்டு போய் இறக்கி இது பண்ற மாதிரிலாம் நம்ம பண்றோம். பட் ஆனா இது வந்து நம்ம வெளியில சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ அது உண்மையாவே நான் இவங்க இந்த பிண்டம் கொடுக்கறதுனால ஒரு பலன் இருக்காங்க ஐயா? கேட்டேன், அதான் கேட்டேன். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து சில நேரம் உண்மை என்னன்னு தெரியுது, ஆனால் சடங்குகள் சம்பிரதாயங்கள் சில இதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கணும்? எனக்கும் நன்மையாய் பிறருக்கும் நன்மையாய் இருக்கிற மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். முதல் பாயிண்ட். இதில் நான் எங்கே தகராறு பண்ணுறேனோ அங்கே நான் பாவத்தை சேர்க்குறேன். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், மகரிஷி அவர்கள் நல்ல விஷயமே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தள்ளி போட வேண்டும் என்று இன்னொரு இடத்துல குடும்ப அமைதிக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆன்மா இறந்துட்டாங்க, இறைநிலை தவம், ஆத்ம சாந்தி தவம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், ஆனால் ஒத்துக்க மாட்டாங்கன்னா உங்கள் மூளையிலேருந்து எடுத்து அதை தனியாக வச்சுருங்க. நான் சிம்பிளி ஐ ஃபாலோ தட். உண்மையாகவே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அல்டிமேட்டாக என்ன இருக்கணும்? நான் செய்கிற எண்ணம் சொல் செயல் இனிமையை தருகிறதா இல்லையா? இன்னொருத்தருக்கு துன்பம் தருதா? ஒருத்தர் கொலை செய்ய சொல்கிறாங்க, அங்கே தான் நான் வந்து நோன்னு சொல்லணும் இல்லையா? இது ஒரு சின்ன சடங்கு முறை. இன்னொரு விதத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தா, நான் இதை வந்து பல பேருக்கு இந்த அட்வைஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன் என்கிட்ட கேட்டவங்களுக்கு. இது உண்மையாக தப்பாங்கிறது என்னுடைய லாஜிக் ஒன்றே ஒன்று தான். ஒரு அம்மா வந்து இதே கேள்வி தான், இப்போ செய்யணுமா வேண்டாம், அது அவங்க ராமேஸ்வரத்தில் போய் செய்யணும்னு சொல்கிறாங்க. செஞ்சிருங்க. ஏன்னா செய்யலைன்னா உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளில் இருக்கிற பெரியவங்க அவ்வளோ பேரும் ஒரு நெகட்டிவ் அலையை உங்கள் மீது பரப்ப போகிறார்கள். அனாவசியமாக எதுக்கு நீங்கள் பெருசாக இது என்ன செய்யலைன்னா என்ன பெரிய சாதிச்சிட்டீங்க? நீங்கள் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தேவையானது அந்த தவம் செய்யணுமா நீங்கள் செஞ்சுருங்க. ஆனால் இந்த சடங்கு மற்றவங்க எல்லாரும் ஒத்துக்கொள்கிற வரை என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நான் விட்டு கொடுப்பது என்பது இனிமையை எல்லாருக்கும் ஏற்படுத்தும் என்றால் கண்டிப்பாக நான் அதை செய்கிறது தான் சரியாக இருக்கும். உண்மை எப்படினாலும் இருக்கட்டும். இது என்னுடைய முதல் லாஜிக்கு.
ரெண்டாவது லாஜிக்கு, நீங்க சொல்றதே வந்து அந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்கு மகரிஷி சொன்ன வழிமுறைகளின்படி துரியாதீதம் நல்ல வரக்கூடிய பேராசிரியர்கள் 10 பேர் சேர்ந்து அந்த ஆன்மாவை அங்க கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கான முயற்சியை, அந்த அந்த செயல்முறையை நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் மட்டுமே நம்ம அது தேவையில்லைன்னு சொல்லலாம். அதுலேயும் ஒரு ஒரு நிச்சயம், ஒவ்வொரு சடங்கு முறைகளும் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நான் முழுமையாக நம்புறாத. எனக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், இல்லை எனக்கு யாரோ சொல்லாமல் இருக்கலாம். அதனால் ஏன்ட்ட கேட்டால் இது செய்கிறதுல என்ன 1 கோடி ரூபாய் செலவாக போகுது, ஒரு 2 மணி நேரம் ஆக போகுது, 1000 ரூபா ஆக போகுது, 5000 ரூபாய் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் போய் ரொம்ப நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இனிமை, அதாவது அறிவறிந்தோர், ஒரு கவிதையில் மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், அறிவை அறிந்தவர்கள் அவர்களுடைய மனம் எப்படி இயங்கும் என்றால் 3 விஷயத்தில் இயங்குமா. ஒன்று அமைதி, அதாவது துன்பம் இல்லாத ஒரு நிலை, அட்லீஸ்ட் தொந்தரவு செய்யாத ஒரு நிலை, அதை அமைதின்னு சொல்றோம். 2, மகிழ்ச்சியை கொடுக்கிற இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முழு அமைதி, என்றும் இன்பம், இன்னொன்று இருக்கு. ஸோ நம்ம செய்கிற எண்ணம் சொல் செயல் இந்த 3ம் தருதா அப்படின்னா நான் உண்மையிலேயே நான் 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 நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதனால் நான் வந்து அதை நீங்கள் நீங்கள் அதை இதை எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை என்றால், மற்றவர்களுடைய எதிர்மறை அலைகளை நான் தடுக்க வேண்டும் என்றால், என் மேலே வராமல் இருக்க வேண்டும் என்றால் அதை செய்வது தான் சரியாக இருக்கும். அவர்கள் சொல்லுவதோ செய்ய சொல்லுவது ஒரு அநீதியான ஒரு செயல் அல்ல என்பதனால் கண்டிப்பாக அந்த சடங்கு முறையை கண்ணை மூடிட்டு முழு இன்வால்வ்மெண்ட்டோட அதை செய்துட்டால் நிச்சயம் அதிலிருந்து ஏதோ ஒரு பலன் நிச்சயமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லையா, இந்த பிளாசிபோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. பிளாசிபோ எஃபெக்ட் என்றால் கேன்சர் பேஷண்ட்டுக்கு உலகத்திலேயே காஸ்ட்லியான மெடிசன் உனக்கு தாரம் சொல்லி கற்கண்டில் ஒரு முலாமோ பூசி கொடுத்தாலும் கேன்சர் இம்ப்ரூவ் ஆகுது என்று ஒரு ஆராய்ச்சி இல்லை, ஒரு நாட்டில் நடக்கல, ஒரு வயதினர் நடக்கல, ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் அதை நிரூபணம் செய்து இருக்கிறது என்றால் ஏன் செய்யக்கூடாது அதை? அப்படிங்கிறது என்னுடைய லாஜிக்கு, என்னுடைய புரிதல். ஸோ நீங்கள் உங்களுடைய சிந்தனையை அதை செயல்படுத்தி நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக தேவி ராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோமா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, நான் உங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல என்னுடைய மெசேஜ் ஒன்று டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அன்பார்ச்சுனேட்டா நீங்க பார்க்கல. சரி, அதை இப்ப நம்ம கேட்டுடலான்றனால தாங்க ஐயா. ஒண்ணு, என்னுடைய குடும்ப நண்பர் வீட்டுல அவங்க ரிலேஷன் ஒரு பொண்ணு, ஒரு 35 வயது இருக்குங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்ல வந்து கட்டி இருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடது கண் பார்வை வந்து கொஞ்சம் பார்வை குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஸ்பெக்ஸ் போடணும் அப்படின்றதான் சொல்யூஷன் நான் சொல்லியிருக்காங்க ஐயா. அப்புறம் அந்த பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்றனால இது வந்து அந்த சிம்டம்ஸ் தான், அந்த பிட்யூட்ரியோடைய நிலைப்பாடு தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கொஞ்சம் இதில் லேப்ராஸ்கோப்பியில் பண்ணியிருக்காங்க ஐயா. அது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கு, அது எடுக்க முடியல அப்படின்ட்டு அவங்க மீண்டும் ஒரு தடவை அடுத்த இதுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதை பயாப்சி காமிச்சதுல அதில் நார்மலான கட்டி தான், கேன்சர் சிம்டம்ஸ் இல்லைன்றதையும் தகவல் சொல்லியிருக்காங்க. நேற்று கூட போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ அவங்களுக்கு நம்ம வேதாத்திரிய மனவளக்கலை பயிற்சிகளில் அவங்கள ஈடுபடுத்தலாமாங்க ஐயா? அவங்கள எந்த அளவுக்கு இதில் கொண்டு வரலாங்க ஐயா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல மன்னிச்சுக்கணும், உங்கள் மெசேஜை நான் இப்போ பார்த்துட்டேன். நீங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க ஆகஸ்ட் 6ஆம் தேதி அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்கள் 10 நாளைக்குள்ள யாருனாலும் சரி ரிப்ளை வரலையா ஒரு சின்ன ரிமைண்டர் அனுப்பிச்சிருங்க. எனக்கு இந்த வரக்கூடிய நிறைய மெசேஜ் டைட் ஷெட்யூல் இருப்பீங்கன்றனாலதான் எப்படி நமக்கு எப்படி இப்படி ஒரு ஜூம் மீட்டிங் அமையும் கேட்டுக்கலாம் தான் இருந்தேன். அதனால மன்னிப்புன்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பட் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ரிமைண்டர் அனுப்புறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ ஒரு ரிமைண்டர் அனுப்பிச்சிருங்க. இப்போ உங்க கேள்விக்கு வருவோம். நிச்சயமாக நம்ம உடல்ல வந்து எங்க ஒரு கட்டி இருந்தாலும் அது வெளியிட வேண்டிய ஒரு கழிவு பொருள், அது பிட்யூட்ல இருந்தாலும் சரி, யுட்ரஸ்ல இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, அந்த கழிவு இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அது கெடுத்துட்டு தான் இருக்கும். நேச்சுரோபதி என்ன சொல்றாங்க, நம்ம அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை காரணம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள், டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நச்சு பொருளை உடல் தானாக வெளியேற்றணும், வெளியேற்றி இருக்கணும்.
ஆனால் சரி வெளியேற்ற முடியாத அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டதினால் அங்க கழிவுகள் தங்க ஆரம்பிச்சிச்சு. அது வந்து பிட்யூட்டில் நான் ஃபர்ஸ்ட் தடவை இதை கேள்விப்பட்டேன். பிட்யூட்டரி சுரப்பில அங்கன ஒரு கட்டி இருக்குங்கிறது, அந்த கிளாண்டே சிறுசுதான். எனிவே, இப்போ இது வந்து மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிற ஒரு விஷயம். இதுக்கு கண்டிப்பாக நம்ம பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கலாமா? நிச்சயமாக நம்ம பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கலாம். என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல அவங்கள சாந்தி மெடிடேஷனுக்கு மட்டும் தீட்சை கொடுத்து சாந்தி மெடிடேஷனை நிறைய பண்ண சொன்னாலேயே ஆற்றல் அங்கே ஓகே சமநிலைப்படும். இந்த சரி ஆற்றல் சமநிலைப்படுத்த பட 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 வந்து அவங்களுக்கு வந்து நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை நோய்களையும் தானாக சீரமைக்கக்கூடிய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனால். ஆற்றல் சரி மட்டும்தான் என் கையில் இருக்கு. நான் சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எந்திரிக்கலைன்னு சொன்னால் ஒன்லி தூக்கத்தின் போது இந்த சீரமைப்பு மண்டலம் எங்க ப்ராப்ளமோ அதை சரி செய்கிறது. ஆனா இன்னைக்கு தூங்குறதே 11:30 மணிக்கு தூங்குவாங்க. அதுவும் கடை தூங்குறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு வாட்ஸ்அப்பை போட்டு நோண்டு நோண்டு நோண்டுவாங்க. எங்க கூடிய அந்த ஆர்இஎம் தூக்கம், டீப் ஸ்லீப் இல்லை என்றால் தன்னை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ரொம்ப குறைவாக இருப்பதினால் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டு எக்ஸசைஸ் முதல்ல எல்லா பயிற்சியும் செய்யலாம். கபாலபதியும் அதை அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்ய சொல்லுங்கள். உடனடியாக செய்ய வேணும். மற்ற பயிற்சிகள் செய்யட்டும், சாந்தி மெடிடேஷன் பண்ணட்டும், நித்யானந்த சரி தவம் நல்லா கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுக்கலாம். சரி இவங்க வந்து நீங்கள் எனக்கு தனியாக ஒரு மெசேஜ் நான் போடுறேன், இன்னும் சில விஷயங்களை சரி சொல்கிறேன். ஓகே அவங்களால அதை செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க. சப்கான்சியஸ் மைண்டில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சில உணவு முறைகளாக இருக்கட்டும். இது சரி அத்தனை ஹார்மோன் பிரச்சனைக்கும் ஒரு அடிப்படை காரணம் ஊரில் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த நீர் சக்தியை ஒழுங்குபடுத்தணும். அவங்களுக்கு வந்து அது நீங்க பீரியட்ஸ் irregular சொல்லிட்டீங்க, இது எல்லாமே நீர் சக்தி குறைபாடை காண்பிக்கிறது. இந்த நீர் சரி சக்தி குறைபாட்டை சரி செய்தா ஆட்டோமேட்டிக்கா டாக்டரே வந்து பிட்யூட்டரி கட்டி காணாம போச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதற்குண்டான சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். நான் கண்டிப்பா அதில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒரு 2-3 நாளைக்குள்ள நான் போட்டுடுறேன். போடலைன்னா ஒரு சின்ன மெசேஜ் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க. அதை ஸ்பெசிஃபிக்காக நான் கொஞ்சம் என்னால் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நன்றி. வாழ்க்கை. ஓகே வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வள்ளி நாயகி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வள்ளி நாயகி அம்மா, வாழ்க வளமுடன். வள்ளி நாயகி அம்மா. அடுத்த அன்பராக கார்த்திக் விஸ்வநாத் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரு 2 கேள்விங்க ஐயா. ஒன்று, எனக்கு பர்சனலாக ஒரு பிரச்சனை மாதிரின்னு வச்சுங்களேன். எனக்கு என்னன்னா, என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டினியூவாக என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு வாரம் 2 வாரம் என்னால் செய்ய முடியுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் ரொம்ப நல்லா செய்வேன், எனக்கே தெரியும். எப்பட்றா கார்த்தி நம்ம இத்தனை நாள் அதை செய்யாமே இருக்கிறோம், எப்படி இவ்வளோ நல்லா செய்கிறோம் இந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. ஆனால் சில சூழ்நிலைகள், என்னோட வேலை, சில சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பார்த்தீங்கன்னா அதை விட்டுருவேன். அப்படியே ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த அளவு இருக்குதுன்னு வைங்க. இதுக்கு என்னங்க ஐயா நான் பண்ணணும்? ஏதாவது ஒரு ஐடியா அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். இப்போ நீங்க வந்து என்ன செய்யலாம்னா, அடிப்படையாக ஒரு காரணத்தை நான் பார்க்குறேன். இந்த செவ்வாய் அப்படிங்கிற கோள் மீது ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. இன்னையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் வேணாலும் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த செவ்வாயோட அந்த சக்தி ஒருத்தருடைய லைஃப்ல எந்த விதமான ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தும்னா, எடுத்த காரியத்தை முடிச்சிடணும். யாரு அப்படி 100% செய்யறாங்களோ அவர்களுக்கு செவ்வாயோட எனர்ஜி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு புத்தகத்தை வாங்குவாங்க, முதல் 5 பக்கம் படிப்பாங்க, அதோட சரி அந்த அப்படியே அந்த புத்தகம் அங்கேயே இருக்கும். இல்லை ஒரு ஆமா. ஏதோ சின்ன ப்ராப்ளம்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அது அங்கேயே ஓப்பன் பண்ணி இவங்களுக்கு வந்து செவ்வாயோட சக்தி ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நம்பர் 1 விஷயம். அதன் மேலே கொஞ்சம் அதிகமாக மெடிடேஷன் பண்ணுறதை நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யுங்க. 2வது விஷயம், இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஏதோ ஒன்று ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ரஸோட டான்ஸ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. ஆர்வமாக நான் பார்க்குறேன். அந்த அம்மா என்ன இதில் போட்டிருந்தாங்கங்கிறதும் எனக்கு 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஞாபகம் வரும். ஏனென்றால் 5 புலன்களையும் ஈடுபடுத்தி நீங்கள் எதை செய்கிறீர்களோ அங்கே ஒரு முழு கவனத்தோடு செய்யக்கூடிய ஒரு ஈடுபாடு வந்துடும். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க நீங்கள். ஸோ
அதனால தான் வந்து இந்த பால் உணர்வு கூட அதில் வந்து 5ல் 4 புலன்களை பயன்படுத்தி நாம் அதை செலவு செய்யும் பொழுது அவ்வளவு பேரின்பமாக இருக்குது. அதனால தான் அதில் வந்து கண்ட்ரோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாக்குன்னா அதில் சுவை மட்டும் இருக்குது, கேட்கறது காது மட்டும். ஸோ அதனால நீங்கள் எந்த வேலையை பாதியிலே நிப்பாட்டிடுறீங்களோ அதில் 5 புலன்களையும் ஈடுபடுத்தி ஒரு ஆர்வத்தோடு முழு ஈடுபாட்டோடு செய்கிறதுக்கு தேவையானதை நீங்கள் அதில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் பாதியில் விட மாட்டோம். இன்னும் கொஞ்சம் அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இது ஒரு புத்தகத்தை வாங்கியிருக்கோம், நல்லா இருந்தது, அட்டை நல்லா இருந்துச்சு, இவர் நல்லா எழுதியிருக்கார் புழுக்க அப்படின்னு சொல்லி 2 பக்கத்தை படிச்சுன்னு வாங்கிட்டோம். அந்த 3 பக்கம் படிக்கும்பொழுது மனசுக்கு பிடிக்காத அளவுக்கு அந்த படம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தூக்கி ஓரமாச்சு. ஸோ அதனால தான் அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, டோன்ட் லவ் யுவர் கம்பெனி, லவ் யுவர் ஜாப். நீ எதை செய்கிறாயோ அதை நேசித்து கொண்டு செய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்பதான் முழு ஈடுபாட்டோடு அது முழுமையான முறையில் என்னால் அதை செயல்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒன்று மார்ஸு, இன்னொன்று நீங்கள் அந்த ஈடுபாட்டோடு ஆர்வத்தை கொண்டு வருவதற்கு 5 புலன்களையும் அதில் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பாருங்கள். அது 2வது. 3வது, உங்களுக்குள்ள ஒரு சங்கற்பத்தை போட்டுக்கணும். எந்த வேலையை எடுத்தாலும் சரி, இதை நான் முழுவதுமாக முடிக்கிறேன், அதுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு குறிக்கோள். இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன், சைக்கிளில் பஞ்சர் இருக்கு, இதை நான் அடைக்கணும். அது வீட்டமாவே பாதி நாள் சொல்லுவாங்க, பல்பை மாற்றணுங்க 6 மாசமா எங்கள் வீட்டில் என்கிட்ட சொன்னாங்க, பல்பை மாற்றுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. என்ன காரணம்? எனக்கு அந்த ஆர்வம் இல்லைங்க. இது ஒரு பெரிய என்ன, மிச்சம் 3 பல்பு இருக்கு, நமக்கு என்ன கண்ணா தெரியல, இதை வச்சு தான் வேலை செய்ய முடியுது, இப்போ அது இல்லைன்னா வேலையே நடக்காதுன்னு அன்னைக்கு நான் ஜம்ப் பண்ணியிருப்பேன். அப்போ நம்மளுடைய அந்த ஈடுபாடு என்பது குறைவதற்கு இப்படிப்பட்ட சில காரணங்கள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி என்னங்கிறத பார்த்துட்டு ஒரு சங்கற்பத்தை போட்டுட்டு அந்த சங்கற்பத்தை வலிமைப்படுத்துங்க. வலிமைப்படுத்த நீங்களே அதை மானிட்டர் பண்ணுவீங்க. கொஞ்சம் தொய்வார மாதிரி இருக்க, டக்குன்னு அதில் உள்ள உட்காந்து அதை மறுபடியும் அதை அந்த 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 செயலை தொடர்வதற்கு உண்டான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளேயே கிடைச்சிரும். அந்த சங்கற்பத்தையும் வலிமைப்படுத்துங்க. ஐ திங்க் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வளமுடன். இது 2வது கேள்விங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் அந்த இது படிச்சிருக்கிறாங்க, மருத்துவமனை அந்த இது படிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க, ஏன்னா இப்போ எனக்கு தலைவலி காய்ச்சல் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற டேப்லெட் பார்த்தீங்கன்னா அந்த வலிங்கிற உணர்வை மட்டும்தான் அது வந்து குறைக்குமே தவிர்த்து அந்த வலி அந்த இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா. இது எப்படி ஆக்சுவலாக அது கரெக்டா? அது எப்படி சொல்ல வராங்க? ஏன்னா ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெடி பண்ணிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா, போன கேள்வி சொன்னீங்கல்ல, கழிவு நீக்கம் வந்து உடம்புலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தான் வேர்வை மூலமாகவோ இல்லை மலம் மூலமாகவோ இல்லை சிறுநீர் மூலமோ இந்த மாதிரி அதுவே வெளியே அனுப்பிச்சிரும். ஆனால் நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த டேப்லெட் ஒருவேளை யூஸ் பண்ணுறாங்க. அது அது எப்படி சொன்னாங்கன்னு தெரில எனக்கு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம். நீங்கள் அது ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும், சளி மூலியமாகவோ ஏதாவது மூலியமாக அதுவே வெளியே போயிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட் போடுறது, சளி பிடிச்சிருக்குன்னு இப்போ குழந்தைக்கு நம்ம போய் டேப்லெட் கொடுக்கறனால தான் அவங்களுக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா நோய் மாதிரி வருது. இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, பேசிட்டு இருந்தாங்க, டிஸ்கஷன் இது பண்ணுறப்பீங்க. இது கொஞ்சம் எனக்கு அவங்க சொல்றது 100% உண்மை. நான் என்னுடைய பழைய நிறைய லெக்சர்ஸில் நான் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். மாத்திரை என்ன செய்கிறது, உடலில் நோய் என்றால் என்ன, அந்த நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன, அந்த நோய் வந்து குணமாக்கணும்னா நான் எந்த 5 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், இதெல்லாம் மகரிஷி அவர்கள் ஆணி வேறு அக்கு வேற பீஸ் ஆக்கி கொடுத்துருக்காங்க. நாம் அதை புரிந்து கொண்டு கொஞ்சம் உள்வாங்கி கொண்டு செய்தால் நிச்சயமாக நம்ம நோயிலிருந்து, நீங்கள் வந்து நோயிலிருந்து குணமாகுவது, நோயிலிருந்து விரைவாக குணமாகங்கிற ஒரு தலைப்பில் என் லெக்சரை கெடுங்க ஆலியாரில் பேசுனது தான். ஒரு சர்ஜரி இல்லாமல் அது சரியானது. அதில் ஃபுல் இதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு அத்தனை பதில்களும் அந்த யூடியூப்ல அந்த அந்த கிளாஸில் இருக்கும், அந்த செஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒரு கேட்டுட்டு என் நம்பரை நோட் பண்ணிட்டு நீங்கள் இதில் உங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக நீங்களே சொன்ன மாதிரி நம்ம உடல்ல தானாக சரி செய்யக்கூடிய அறிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆற்றலை நான் கொடுக்குறேன்னா இல்லையா? நம்ம என் வேலையை பார்த்துட்டு பிஸியாக இருப்பேன், சரியாக தூங்க மாட்டேன், நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா அது ரிப்பேர் ஆகாது. அங்கே தான் நோய் என்பது தீவிர நோயாக மாறுகிறது, அது லைஃப் லாங்கான ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கையில் தான் இருக்குது. அதுவும் இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு ஆப்பிளை வாங்கி சாப்பிட்டாலே உள்ள ஒரு ரசாயனம் உள்ள ஏறிடுச்சு, அந்த வெளிப்பக்கம் ஒரு வேக்ஸ் போட்டிருக்குங்கிறோம். அப்போ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தலைவலி வருதுன்னு சொன்னால் தலைவலிக்கு கொடுக்குற மாத்திரை உண்மையிலேயே அந்த வலியை உங்களுக்கு தெரியாமல் ஆக்கி விடுகிறது தான் உண்மையை ஒழிய
தலைவலிக்கான காரணம் நீங்கள் நேற்று நைட்டு ஒய்ஃபோட 3 மணி நேரம் போட்ட சண்டையாக இருக்கலாம். நேற்று போட்ட டின்னரில் இருக்கிற ஒரு உணவு எனக்கு அலர்ஜியை ஏற்படுத்தி இருக்கலாம். இல்லை 6 மாசமா அலுவலகத்தில் 4 பேரை வேலையை விட்டு தூக்கணும், எந்த 4 பேர்னு யோசிச்சுட்டு இருக்கோம்னு யாரோ சொன்னது என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ்னால தலைவலி வந்திருக்கலாம். இது மருத்துவருக்கு எப்படி தெரியும்? நோய் வருவதற்கான மூல காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறதே ஒழிய அது வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த நோய் ஏன் வருதுன்னு தெரிஞ்சிச்சா நம்ம காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த நோய்க்கான அறிகுறிகளை நீக்குவதுதான் பெரும்பாலான மருத்துவ முறைகளாக இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு செயல்படுத்திட்டோம்னா அவர் சொல்றது 100% உண்மை. அதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறது தான் சரியா இருக்கும். நீங்க அந்த லெக்சரை கேளுங்க, நோயிலிருந்து விரைவாக குணமடைய அப்படிங்கிற தலைப்புன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு தனியாக ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் எங்கள் வாலண்டியர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு அந்த யூடியூப் அனுப்பிச்சிடுவாங்க. நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பேராசிரியர் சிவராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, மிக்க மகிழ்ச்சி உங்களை பார்க்கறது. ஒரு வருடம் வந்து என்னுடைய மைத்தினருக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. ரொம்ப சிக்கு கண்டிஷன்ல போய் ஸ்னோமோ 27/1/2024 இஸ் பாசிட்டிவ். ஏன்னா எல்லாமே அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல போனா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நிறைய நீங்க உங்க வீட்லயே வச்சு சொன்னீங்க. அவர் இறைநிலை அடைந்து விட்டார் ஐயா. நம்ம முடிஞ்சது பார்த்தா கடைசியில் ஒரு 20 நாள் வந்து மருத்துவமனையில வச்சு எல்லாமே அவருடைய ஆசைகளை நிவர்த்தி பண்ணிடுங்க, நிறைவேற்றி பற்றி அவரு சந்தோஷமா அனுப்புங்க அப்படின்னாங்க. அது என்னன்னா போன வருஷம் என்னன்னா தைப்பூச திருநாள் வந்து வடலூர் போயிட்டு நைட்டு வரமெல்லாம் வந்து ஃபோன் பண்ணாப்ல. நைட்டு வந்து படுத்த காலையில கண்ணெல்லாம் குத்து போச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனேன். ஆல்மோஸ்ட் அப்போ ஒரு 80% அடங்கி போச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஜிஹெச் கொண்டு போயிடுனாங்க. கொண்டு போய் சேர்த்து ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் போயிடுது. சில விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கியா, சில விஷயம் நம்ம கிட்ட இல்ல. வேதாத்திரியத்துல இல்லாத செய்திகள் ஒண்ணும் இல்லை. அதை உள்வாங்கிட்டு செயல்படணும். அதுதாங்க தான் வந்து மக்கள்கிட்ட ஒரு இயலாமை, போஸ்ட்போனிங் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இப்படி கொடுத்த லெக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எவ்ரிதிங் வந்து எல்லாமே ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ். பேட்டரின்னு சொல்ற மாதிரி வேல்யூஆடட் ப்ராடக்ட் தான் நீங்க கொடுத்துருக்குது. பேட்டரி எங்கேயோ போடுறான், வேதாத்திரியத்துல கத்தார் முத்து கொடுக்குறது டிஐடி. வேல்யூஆடட் ப்ராடக்ட்ஸ். நீங்க வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து ஒரு நண்பருக்கு இவ்வளவு தூரம் உதவி செஞ்சதை என்னால் மறக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கார வச்சு அவங்க சொந்தக்காரங்களே யாரும் இல்லாத போது பார்க்காத போது நீங்கள் உட்காந்து இவ்வளோ பண்ணீங்க பாருங்கள். உண்மையிலேயே வந்து நான் அந்த இடத்துல இருந்தால் நான் இப்படி செய்திருப்பேனா நான் யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்த்துருக்கிறீங்க அந்த அந்த அவரை இது பண்ணதில். ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் பேசினது. எல்லாம் வேதாத்திரியத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு மாறி இருக்கு. கண்டிப்பா வேதாத்திரி வழி நடத்துறா, அவ்வளவுதான், உண்மை இல்லை. நேற்று கூட மனை நல்ல விழுப்புரம் ராதாநகர் அறிவித்திரு கோயில்ல ரொம்ப அற்புதமா நடந்து 480 மக்கள் கலந்து நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம். புலவர் ராமலிங்கம் தான் வந்து ஸ்பெஷல் குயிச்சு கொடுத்திருந்தார். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. உங்களை மறக்காத, அதாவது உங்களை நினைக்காத நாளே இல்லை மாதிரி உங்களை நினைக்காத நாளே இல்லையா. மிக்க மகிழ்ச்சி. ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கை வலி, கொஞ்சம் இடது கை. ஐயா, இடது கை கொஞ்சம் வலி. கேட்ட லைன்ல இருக்கீங்களா? ஆமா ஆமா, கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடது கை பார்த்தீங்கன்னா கையை தூக்க முடியலையா. அந்த பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள சதை பிடிப்பா இல்ல வந்து நரம்பு சம்மந்தப்பட்டதா ஒரு டயலிஸ் பண்ண முடியல. ஒரு 3-4 வாரமா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சடனா ஒரு செகண்ட் வருது, குண்டூசி குத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெயின் ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் நார்மல் ஆயிடுது. ஏர்லி மார்னிங் வந்து ஒரு டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. பயிற்சிகள் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுது. இது உணவு பற்றாக்குறையா இல்ல உடல் ஏதாவது தேக்கங்கள் இருக்கான்றது ஒரு சின்ன கேள்வி. கண்டிப்பாக இந்த இப்போ நீங்கள் சொல்கிற இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் உடலில் வந்து கொஞ்சம் நெருப்பு வந்து ஜாஸ்தியாக அதிகமானதுனால மசில்ஸ்க்கு வந்து அந்த இறுக்கம், அந்த அசைவு ஏற்படும் பொழுது ஒரு வலி ஏற்படுகிறது. நீங்கள் தின்னா இருப்பீங்களா திக்கா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் வந்து உங்களுடைய உடல் உஷ்ணத்தை, உடல் நெருப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன உண்டோ அதை நீங்கள் உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, ப்ளஸ் நம்ம பயிற்சிகளை நீங்கள் செய்கிறீங்க. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு முன்னேற்றத்தை தரும். கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியுமான்னு பாருங்கள். தலையிலையும் தேய்ச்சி ஒரு 1/2 hour உடல் முழுவதும் தேய்க்கணும், தசை ஃபுல்லாக தேய்க்கணும். ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் அப்புறம் வெந்நில ஒரு வார்ம் வாட்டரில் அதை குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சப்பறம் அன்றைக்கி படுத்துறாதீங்க. படுக்காத அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிஸியாக வச்சுருங்க. ஸோ அப்படி செஞ்சீங்கன்னா இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன்.
அதுக்கு உடல் உஷ்ணத்தை குறைச்சும் அது மாறல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். அதாவது அதுக்கப்புறமும் கேட்கலைன்னா நீங்கள் வந்து உங்கள் சாப்பிடுகிற உணவில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு அதுக்கப்புறமா மெசேஜ் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு. வாழ்க வளமுடன். நல்லது, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க. இன்னும் ஒரு 4 அன்பர்கள் இருக்காங்க ஐயா. நோ ப்ராப்ளம். பிரேமலதா பால்ராஜ் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்க கேள்விகளை சுருக்கமா கேளுங்கம்மா, நேரம் கருதி. வாழ்க வளமுடன். உங்களோட உரையை நான் மந்த்லி கேட்டுட்டு இருக்கீங்க ஐயா. ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. இப்ப நம்ம மகரிஷியோட உடற்பயிற்சி செய்யறோம், அப்புறம் யோகாசனமும் ஆசனங்களும் இருக்குது, சூரிய நமஸ்காரமும் இருக்கு. இதுல வந்து எதுக்கு ஐயா இத்தனை இது இருக்குதுங்க ஐயா? இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, இதுக்கு உடற்பயிற்சிக்கும் யோகாசனத்துக்கும் சூரிய நமஸ்காரத்துக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் பண்ண சொல்லுங்க ஐயா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என் பொண்ணு, பெரிய பொண்ணு வந்து ஐடில வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து யோகாவில் இருக்கிறாங்க. நம்மளோட மகரிஷி வந்து பெருமையான வரை முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஸில் பரு வந்துட்டே இருக்குங்க ஐயா. நான் அக்குப்ரெஷர் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டு எடுத்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பால் ப்ராடக்ட்டே நான் சாப்பிட மாட்டேன், நெய் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, நான்வெஜ்லாம் விட்டுட்டாங்க, அதுவும் வேணாம், மோர் வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. எனக்கு இதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிம்பிளாக கேட்டீங்க, ஆனால் பெரிய கேள்விகள். ஆமாங்க. முதல் விஷயத்துக்கு வருவோம். முதல் கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் ஆல்மோஸ்ட் சேம் தான். உடற்பயிற்சி, மகரிஷியோட உடற்பயிற்சி, யோகாசனம், சூரிய நமஸ்காரம், எதுக்கு இத்தனைன்னு கேட்டிருக்கீங்க முதல் கேள்வி. ரெண்டாவது என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான பதில்கள் தான். என்னன்னா, அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதாவது அசையாமல் கெட்டது என்றால், நாம் ஒரு மிக்சியை வாங்கினோம்னா மிக்சியை எந்த அளவுக்கு அதிகமாக ஓட விடுறோமோ அந்த அளவுக்கு அது டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த உடல் எந்த அளவுக்கு அதுக்கு அசைவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அதுக்காக அந்த 8 மணி நேரம் ரெஸ்ட்டு 8 மணி நேரம் ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. இப்போது நான் அந்த காலத்தில் யோகாசனம் என்பது மகரிஷி அவர்கள் இதை நல்ல தீர ஆராய்ச்சி செய்து நமக்கு எளிய முறை உடற்பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா, நான் 1980 யோகாசனம் கற்றுக்கிட்டேன். ஆசனா ஆண்டியப்பன் அவர் தான் என்னுடைய குரு. ஆமா, நீங்க சொன்னீங்க ஐயா, சொல்லியிருக்கீங்க. நான் அதற்கு அப்புறம் தான் மகரிஷி சிஸ்டம் வந்தேன். மகரிஷி சிஸ்டம் வந்து ஆசிரியர் ஆன அப்புறமும் 5 வருஷத்துக்கு யோகாசனம் தான் போட்டுட்டு இருந்தேன். நம்ம உடற்பயிற்சி நான் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதற்கப்புறம் நம்ம மெடிடேஷனை செய்ய 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 தான் எனக்கு புரிஞ்சுது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், எது உண்மையில் எனக்கு தேவைப்படுகிறது, இது எல்லாம். ஸோ இப்போ என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த யோகாசனம் வந்து நம்ம உடற்பயிற்சியை விட என்னை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லானது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் என்னுடைய உடலில் இருக்கிற கண்டிஷன் என்னன்னு தெரியாமல், அதாவது ஒருத்தருக்கு தைராய்டு ஆல்ரெடி கொஞ்சம் வேலை குறைவாக இருக்குது, ஆனால் ரிப்போர்ட்டில் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ரிப்போர்ட்டில் வந்து டிஎஸ்ஹெச் 5க்கு மேலே போனதான் உங்களுக்கு பிரச்சனையும்பாங்க. 4.99 இருந்தாலும் நீங்கள் நார்மல். ஆனால் அது 4 இருந்தது 4.99 வந்துடுச்ச, இன்னும் ஒரு 6 மாதத்தில் 5 தாண்டிருமே, இப்போ ரேஞ்சுக்குள்ளே இருக்கா, யூ ஆர் ரைட். அப்போது இப்போ ஒருத்தருக்கு தைராய்டு வந்து 4.99 இருக்குங்கிறது எனக்கு தெரியாமல் நான் சில யோகாசனங்களை செய்தால் தைராய்டு சுரப்பி இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் அமுக்கப்படும் என்றால் அது பலவீனம், அது வந்து வேலை செயல்பாடு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. அதனால தான் யோகாசனத்தை ஒரு சரியான முறையான தரமான ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லலை. ஆண்டாண்டு காலமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம உடற்பயிற்சி உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரிய வேண்டியதில்லை. எந்த உடற்பயிற்சியும் எதையும் கெடுக்காது. அது அப்படியே பலன் இல்லாட்டா கூட பக்க விளைவு என்பது 1% கூட இல்லாத அளவிற்கு மகரிஷி அவர்கள் அதை வடிவமைத்திருக்கிறார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அது பவர்ஃபுல். ஆனால் அதை சரியாக செஞ்சால் மட்டுமே. உங்கள் ஆசிரியருக்கு உள்ளே இருக்கிற ஃபிசியாலஜி தெரியணும், அனட்டாமி தெரியணும். அதற்கப்புறம் உங்கள் உடலில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுட்டு அதற்கப்புறம் இந்த யோகாசனத்தை மட்டும் போடாதீங்க, இதெல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபைன். ஆனால் இதில் வந்து எந்தவித சைடு எஃபெக்டும் அது இல்லை. 2, மகரிஷி அவர்கள்
அந்த காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ற அளவுல யோகாசனம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கிற தற்கால வாழ்க்கை முறைக்கு அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எந்தெந்த பகுதிகளை நாம ஆக்டிவேட்டே பண்ணாம இருக்குமோ அந்த பகுதிகளுக்கு ஒரு சிறப்பு பயிற்சியை ஏற்படுத்தி அங்க ஆற்றலை ஒழுங்கா போடுவதற்கு அக்குப்ரெஷருங்கிற ஒரு பயிற்சி, இப்படிலாம் ஒரு நம்மளை விட நமக்கு 100 அப்பா இருந்தா எப்படி நம்ம மேல அக்கறையோடு சிந்தனை செய்து நம்ம மேம்படணும்னு யோசிப்பாங்களோ அதை விட மேலா யோசித்து இந்த மனித சமுதாயத்துக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் அந்த முதல் கேள்வியோட ரெண்டு கேள்வியோட வித்தியாசம். சூரிய நமஸ்காரம்ங்கிறது கண்டிப்பாக காலையில் நாம் அந்த இடத்துல இருந்து காலையில் செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி அது நமக்கு பயன்படுகிறது. பட் நம்ம எக்ஸசைஸ் செய்துட்டால் உடலில் இருக்கிற அத்தனை செல்களையும் காந்த ஓட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் சீராக ஓடுகிற அளவுக்கு மகரிஷி அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். ஸோ அது மூணாவது கேள்வி, ஐடியில் இருக்கிறாங்க, பரு வருகிறது, பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நிச்சயமாக இதெல்லாம் ஒரு சில உணவுகள் ஒரு சிலருக்கு அதை ஜீரணமாகும் பொழுது மிக கடினமான ஒரு வேலைப்பளுவை கொடுத்து விடுகிறது என்றால் அங்கே ஜீரணமாகாத உணவு கழிவு பொருளாக மாறி உடல்ல தேங்குச்சின்னு சொன்னால், அதாவது உடல்ல இருக்கிற கழிவு அந்த முதல் ஃபார்ம்லேயே அந்த எப்போ கழிவு உற்பத்தி ஆச்சோ அதிலேயே வெளியேற முடியலை என்றால் இரண்டாவதாக சளியாக மாறுகிறது. அதுவும் அது வெளியேற முடியாத அளவுக்கு நான் காப் சிறப்பை போடுவேன், அந்த சிறப்பை குடிப்பேன், இந்த சிறப்பை குடிப்பேன் எல்லாம் பண்ணணும்னா அந்த சளி இன்னொரு கழிவாக உருமாறி தோல் மூலமாக வெளியேறுகிறது. அதுதான் பருவாக வருகிறது, இல்லை தோலில் நிறம் மாறுவது, அங்கே கட்டி வர்றது, இங்கே இது எல்லாம் அந்த மூன்றாவது மாற்றத்தின் காரணமாக வரக்கூடிய கழிவுகள். இதுதான் பருன்னு சொல்கிறோம். மொத்தத்தில் அவங்க ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தணும், கழிவு வெளியேற்றத்திற்கு உதவி செய்யணும். டெய்லி ஒரு ஸ்பூன் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கடுக்காப்பொடியை ஒரு வார்ம் வாட்டரில் கலக்கி கொடுக்க சொல்லுங்கள். கூடுமான வரைக்கும் இந்த பரு ஃபுல்லாக குணமாகிற வரைக்கும் இரவுல பழத்தை மட்டும் சாப்பிட சொல்லுங்க. நம்முடைய உடற்பயிற்சியை செய்ய சொல்லுங்க. குறிப்பாக காற்று அவங்க தூங்கும்போது சரியா இல்லாட்டாலும் தோலில் பிரச்சனை வரலாம். ஸோ நம்ம நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியை ஜன்னலை திறந்து வச்சுட்டு சுத்தமான காற்று இருக்கிற இடத்துல அந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அந்த பயிற்சியை செய்ய சொல்லுங்க. கண்டிப்பாக இதில் ஒரு சாதாரண விஷயம், அவங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாளில் இதை செய்தாலேயே அந்த முன்னேற்றம் வர்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய மருந்தே தேவைப்படாத அளவுக்கு உள்ளே இருக்கிற கழிவு வெளியேறுவதற்கு நம்ம உடல் சொல்லுது, அப்படி போக முடியல, இப்போ உனக்கு வெளியில் நான் காமிக்கேன் அப்படின்னு இந்த பரு எனக்கு சொல்லுகிறது. அதையும் நான் சப்ரஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினால்தான் தப்பு. ஸோ அதனால் அது ஒரு கழிவு வெளியேறி கொண்டு இருக்கிறது, உள்ள கிளீனிங் ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, சீரமைப்பு மண்டலம் பக்காவாக வேலை செய்துட்டு இருக்கு. இதுக்கு உதவி செய்தால் மட்டும் நம்ம போதும். அவங்க ரொம்ப டென்ஷன் ஆனாலும் கூட இந்த கழிவுகள் ஆரஞ்சு ஜூஸே குடித்தாலும் சரிதான், அது விஷப்பொருளாக மாறிவிடுகிறது. விஷம்னா நச்சு பொருளாக மாறிவிடுகிறது. டென்ஷனாக இருக்கும்போது ரொம்ப கோபத்தில் இருந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஆரஞ்சு ஜூஸை குடித்தாலேயே நச்சு பொருளாக மாறுகிறது என்று விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்லுகிறது. ஸோ அதை அவங்க மனசளவில் அது கொஞ்சம் அதையும் கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா 1 மணிக்கு முடிக்கணும், நம்ம 1 மணி ஆக போகுதுங்க ஐயா, என்ன பண்ணலாங்க? சரி, நல்லது, வாழ்க வளமுடன். 3 பேர் இருக்காங்க ஐயா, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேள்வி என்ன கேட்கலாம்? ஆமா, நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லிருங்க. நம்பர் சேட் பாக்ஸ்ல யாரோ போட்டிருக்காங்க ஆல்ரெடி. போட்டிருக்காங்க. மன்னிக்கணும், அந்த 3 பேர் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா பதில் அனுப்புறேன் ஒரு வாரத்துக்குள்ள. வாழ்க வளமுடன். சாரிங்க ஐயா, நேரம் கருதி தாங்க ஐயா. ஷூர், கண்டிப்பா வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்